ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்துதிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரணாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் 108 திவதேச வைபவங்கள்ல ஆச்சரியமாக பாண்டி நாட்டு திருப்பதிகளில் நவ திருப்பதி திவதேசங்களினுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். நவ திருப்பதிகள்ல முதல் திருப்பதியாக இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்தியாச்சரியமான திவதேசம். பிரம்மாண்ட புராணத்திலே நவ திருப்பதிகளினுடைய மகாத்மியம் பறக்க பேசப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட புராணம் முதல்ல தாமிரபரணி தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி, பிறகு அந்த தாமிரபரணி தீர்த்தத்தினுடைய வடகரையிலும் தென்கரையிலும் இருக்கக்கூடியதான ஆச்சரியமான திவதேசங்களான நவ திருப்பதிகளை எல்லாம் தனித்தனியே வர்ணிக்கிறது, பல அத்தியாயங்களாலே வர்ணிக்கிறது. அந்த நவ திருப்பதி மகாத்மியம் இன்னையிலிருந்து ஆரம்பம். நவ திருப்பதிகள்ல முதல் திருப்பதியான ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியதான திருப்பதியினுடைய அனுபவம் இப்போது ஆரம்பிக்கிறது. பிரம்மாண்ட புராணம் நவ திருப்பதிகளை பத்தி சொல்லிட்டு வரச்ச, தாம்ராயாக ச உத்தரே தீரே தட்சிணேஜ தட்டேவரே பகூனி புண்ணியக்ஷேத்ராணி ஸ்ரீ விஷ்ணு குஹாதிபிஹி நித்திய சாநித்திய யுக்தானி சர்வ துக்க விநாசகைஹி அப்படின்னு ஆச்சரியமாக கொண்டாடுகிறது. தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலும் தெற்கு கரையிலுமாக பல புண்ணிய கஷேத்திரங்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யதேசங்களாக பிரசித்தி பெற்றிருக்கின்றன. அந்த புண்ணிய கஷேத்திரங்கள்ல எல்லாம் எம்பெருமான் நித்திய சாநித்தியத்தோட எழுந்தருளி இருந்து பக்தர்களை வெகுவாக கட்டாட்சிக்கிறான் அப்படின்றதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இங்க எல்லாம் இருந்துட்டு பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வத்திராளுடையதான துக்கத்தை விநாசனம் பண்ணுகிறார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. ஒரு இடத்துல ஒருத்தருடைய துக்கத்தை நாசனம் பண்ணுவதற்காக பெருமாள் ஆவிர்பவித்தார். முதல்ல அவளதான் நாம பிரத்யக்ஷமானவான்னு சொல்றோம். இன்னென்ன இடங்கள்ல இவாளுக்கு பெருமாள் சேவை சாதித்து அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்தார் அப்படின்னு குறிப்பா யாரோ ஒரு ரிஷியோ, ஒரு பக்தனோ, ஒரு தேவனோ, ஒரு அப்சர ஸ்திரீயோ அவர்களுடைய துக்கத்தை நாசனம் பண்ணுவதற்காக பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்து அங்கே அவளுடையதான துக்கத்தை சாந்தி பண்ணின இடம், அவளுடைய துக்கத்தை நாசனம் பண்ணின இடம். இது அவதார காலத்தில். அதன் பிறகு பெருமாள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளினாவிட்டு எப்போதும் கூட அர்ச்சாரூபத்திலே எழுந்தருளி இருந்து போய் சேவிக்கிறவா எல்லாருடையதான துக்கத்தையும் நாசனம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்தல புராணமானது தெரிவிக்கிறது. அந்த புண்ணிய கஷேத்திரங்கள்ல தத்ர வக்ஷ்யாமி நவக்ஷேத்ராணி பூசுராக கேசவ பிரீத்தியுக்தானி சர்வ பாபஹராணிச்ச அப்படின்னு அந்த தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையிலும் தெற்கு கரையிலும் இருக்கக்கூடிய பல விஷ்ணு கஷேத்திரங்களிலே நவக்ஷேத்திரங்கள் 9 திருப்பதிகள் மிகவும் பிரசித்தமானவை அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களான நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும் அப்படின்னு சிஷ்யாளுக்கு ஆச்சாரியரான சூத பௌராணிகர் புராணத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்டதான நவ திருப்பதிகளுக்கு நடுவே அத்தியாச்சரியமா நிர்நித்ர திந்திரணி விருக்ஷே தட்சிணானுபசோபிதாக அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின உரங்கா புலின்னு சொல்லக்கூடியதான திருப்புலி ஆழ்வாருக்கு தெற்கு கையிலே தெற்கு பாகத்திலே இருக்கக்கூடியதான திவ்யதேசம், ஸ்ரீவைகுண்டத்தை போலே சோபிக்கக்கூடிய ஜாஜ்வல்யமான திவ்யதேசம் இந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான திவ்யதேசம்.
புராணத்துல இந்த திவ்யதேசத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் ஸ்ரீவைகுண்டம் என்பது. அதுவே பேச்சு வழக்கிலும் கூட ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஊர் பேர் இருக்கு. இன்னைக்கும் நவ திருப்பதிகள்ல கொஞ்சம் பெரிய ஊர் அப்படின்னா, ஓரளவுக்கு நகரம் அப்படின்னா இந்த ஸ்ரீவைகுண்டம் தான். ஸ்ரீவைகுண்டத்தை சுத்திதான் மற்ற கோவில்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவெல்லாம் சுவாமி நம்மாழ்வாருக்காக அவதாரம் பண்ணின பெருமாள்களான அப்படின்னாலே நாம நம்மாழ்வாரை மூலமாக வைத்துக் கொண்டு ஆழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியை நிர்நித்ர திந்திரணி விருட்சம்னு சொல்லக்கூடியதான உரங்காப்புலின்னு சொல்லக்கூடிய திருப்புலி ஆழ்வாரை மையமாக வைத்துக் கொண்டு அங்க இருந்துதான் இவாளை எல்லாம் சேவிக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஆழ்வார் திருநகரில் ஆழ்வார் திருவடி தொழுதுட்டு, திருப்புலி ஆழ்வார் திருவடி தொழுதுட்டு, அதன் பிறகுதான் நவதிருப்பதிகளை எல்லாம் சேவிக்கிறதா நம்ம சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். சௌகரியங்கள் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஊர்ல கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம், தாமிரபரணி சாநித்தியம், திருப்புலி ஆழ்வாருடைய சாநித்தியம் இதையெல்லாம் மனதில் கொண்டு ஆழ்வார் திருநகரிலே இருந்துதான் இந்த யாத்திரையை நவ திருப்பதிகளையும் சேவிக்கிறத நாம வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் காலங்காலமா. இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சுற்றி இந்த 9 திவ்யதேசங்கள் இருக்கிறதுன்னு புராணம் தெரிவிக்கிறது. இங்க பெருமாள் மூலவருக்கு ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்னு திருநாமம். ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்னா வைகுண்டத்துல சேவை சாதிக்கிற பெருமாள் அப்படின்னு அர்த்தமாறுது. அந்த பெருமாள் இங்க மூலவராக நின்ற திருக்கோலத்திலே கிழக்கே திருமுக மண்டலமா கிழக்க பார்த்தபடி சேவை சாதிக்கிறார். சென்றால் குடையாம் அப்படின்னு பெருமாள் நடந்து போறச்ச பெருமாளுக்கு குடை பிடிக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன். அந்த திருவனந்தாழ்வான் இங்க நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு குடை பிடிப்பது போல் அமைந்திருக்கிறான். வழக்கமா திருவனந்தாழ்வானுக்கு கீழே அமர்ந்த பெருமாள்கள் தான் நிறைய பேர் சேவித்திருப்போம். ஒரு வைகுந்த விண்ணகரம் வைகுண்டநாதன் ஆகட்டும், ஒரு பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் ஆகட்டும், ஒரு பவளவண்ணராகட்டும், விஜயாசனராகட்டும், இப்படி திருவனந்தாழ்வானுக்கு கீழே அமர்ந்த பெருமாள்கள் நிறைய பேர் சேவிச்சிருக்கோம். ஸ்ரீரங்கநாதன், ராகவன், கோவிந்தராஜனாட்டுமா திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்ட பெருமாள்கள் பல பேர் சேவித்திருக்கோம். ஆனா திருவனந்தாழ்வானுக்கு அடியிலே நின்ற பெருமாள் மூலவர் அப்படின்னா இந்த எம்பெருமான். திருவனந்தாழ்வான் நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இங்கே குடைபிடித்து கைங்கரியம் பண்ணுகிறான். இதுதான் சென்றால் குடையாம் அப்படின்னு ஆழ்வார் காட்டினார். ஏன் இந்த பெருமாளுக்கு இந்த திருநாமம் அப்படின்னா, பிரம்மா தபஸ் பண்ணின போது பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இங்க எழுந்தருளினானாம். ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்த பெருமாள் அங்க திருவனந்தாழ்வான் மேல வைகுண்டநாதனா கைய காலையெல்லாம் தொங்க போட்டு ஆச்சரியமா அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறச்ச அந்த கோலத்துல இருக்கார். எழுந்து நடக்கிறச்ச நின்ன கோலத்துல தானே சேவை சாதிக்கணும். பெருமாள் பிரம்மாவுக்கு உடனே போய் கடுக அனுகிரகம் பண்ணணும், உடனே அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் புறப்பட்டார், வைகுண்டத்துல இருந்து எழுந்துட்டார். வைகுண்டத்துல தன்னுடைய ஆசனத்தை விட்டு பெருமாள் நடக்க ஆரம்பிக்கிறார். பெருமாள் நடந்து போறச்ச திருவனந்தாழ்வான் கொடையாட்டமா அவருக்கு பாதுகாப்பு தந்து கொண்டு வெயில இருந்தும் மழையில இருந்தும் பெருமாளை காத்துட்டு போறான். பெருமாள் எங்க போனாலும் பிராட்டிமார்கள் இல்லாம போறதில்லை. அதனால ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய 2 பிராட்டிகள் பெருமாளோடு கூட வரா. அப்படி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்து இங்க பிரம்மாவுக்கு சேவை சாதித்தபடினாலே பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டநாதன், வைகுந்தநாதன் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு. பெருமாளோடு வந்த ஸ்ரீதேவி வைகுந்தவல்லி நாச்சியார் அப்படின்ற பெயரோடு கூட இங்கு தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கிறாள். பெருமாளோடு வந்த பூமி தேவியும் பூமி பிராட்டி பூமி நாச்சியார் என்கிற பெயரோட தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கா. ஆக பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன் ஆதிசேஷனுக்கு குடைபிடிக்க அவனுக்கு கீழே நின்ற திருக்கோலத்தில் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் மட்டும்தான் சேவை சாதிக்கிறார். தாயார்கள் அப்படின்னு பார்த்தா 2 தாயார்கள் தனிக்கோயில் நாச்சியார்கள். பூமி பிராட்டின்னு ஒரு தாயாரும் வைகுந்தவள்ளின்னு ஒரு தாயாரும் பிராகாரத்துல பெருமாளுக்கு வலது பக்கம் ஒரு தாயாரும் இடது பக்கம் ஒரு தாயாருமாக தனிக்கோயில் நாச்சியார்களா கோயில் கொண்டிருக்கா. பெருமாள் உற்சவருக்கு கள்ளப்பிரான்னு திருநாமம். கள்ளப்பிரான் கல்வர்களுக்கு சுவாமியானவன் அல்லது கல்வனாக வந்த சுவாமி. அதனுடைய அர்த்தத்தை ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம்.
இந்த எம்பெருமானை கல்வெட்டுகள் எல்லாம் பிரசித்தமா குறிப்பிடுகிற போது திருவழுதி வளநாட்டு ஸ்ரீவைகுண்டத்து கள்ளப்பிரான் அப்படின்னு குறிப்பிடுறது. திருவழுதி வளநாடர்னு சொல்லக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வாருடைய மூதாதையர்கள்ல ஒருத்தர். அவர் ஆண்ட நாடானபடியினாலே திருவழுதி வளநாடு அப்படின்னு இந்த நாட்டுக்கு பேரு. அவருக்கு திருவழுதி வளநாடுன்னு பேரு. இதை திருவாய்மொழி தனியன்ல கூட திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் அப்படின்ற தனியன்ல திருவழுதி நாடுன்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய மூதாதையர் பெயரை வைத்துத்தான் ஏற்பட்டதுன்னு ஆழ்வாருடைய சரித்திரத்தில் அனுபவித்தோம். அந்த திருவழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடிய நாடு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசு. பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடியது ஒரு பரந்த பேரரசு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குறுநிலம் இந்த திருவழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடியது. அது நம்மாழ்வாருடைய பூர்வர்களாலே ஆளப்பட்டது, ராஜ்யம் பண்ணப்பட்டது. அந்த திருவழுதி வளநாட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எழுந்தருளி சேவசாதிப்பவனான கள்ளப்பிரான் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு சாசனங்கள்ல கல்வெட்டுகள்ல பெயர் வழங்கப்படுகிறது. பாண்டிய நாடுன்னு தானே பிரசித்தம், புராணங்கள் எல்லாம் பாண்டிய நாடுன்னு தானே இருக்கு. அப்ப பாண்டிய நாட்டு சிவைகுண்டம்னு தானே சொல்லணும். அது என்ன திருவழுதி வளநாட்டு சிவைகுண்டம் அப்படின்னா, பாண்டியன் அப்படின்றது கேவலம் ராஜாவினுடைய பெயர். திருவழுதி வளநாடன் அப்படின்றது 7 தலைமுறைகளா ஸ்ரீ வைஷ்ணவாலா பரம பாகவதோத்தமாலா சரணாகதாலா இருந்துண்டு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு வந்த பரம பாகவதோத்தம ஸ்ரீ வைஷ்ணவாலான நம்மாழ்வாருடைய குலத்தைச் சேர்ந்த சுவாமியினுடைய பெயர். அதனால ஆழ்வாருடைய திருமேனி சம்பந்தத்தை இட்டு இவ பரம பாகவதாலா இருந்துண்டு ராஜ்யமும் பண்ணிண்டு பெருமாளுக்கும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி நிறைய கோவில்களுக்கு கைங்கரியம் பண்ணி கோவில்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணினபடினாலே பாகவத சம்பந்தத்தை இட்டு சொல்வதுதான் வசத்தின்றதுனால கல்வெட்டுகள்ல திருவழுதி வளநாட்டு ஸ்ரீவைகுண்டம், திருவழுதி வளநாட்டு ஸ்ரீவைகுண்டத்து கள்ளப்பிரான் அப்படின்னு கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்னா அது பாகவதாலுடையதான பெருமை. விமானம் சந்திர விமானம் அப்படின்னு சந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட விமானம். இங்க தீர்த்தம்னு பார்த்தா தாமிரபரணி நதி நவ திருப்பதிகளுக்கும் முக்கியமா ஒரு பிரதானமான முக்கிய தீர்த்தம். எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு காவிரியோ அது போல. அதை விட இந்த க்ஷேத்திரத்துக்கு மட்டுமான பிரத்யேக தீர்த்தம் அப்படின்னா கலச தீர்த்தம் அப்படின்னு பேரு. கலச தீர்த்தம் அந்த பேர் ஏன் வந்ததுன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னா சதுர்முகனான பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், இந்திரனுக்கு பிரத்யக்ஷம். இங்கே பெருமாள் திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடியது ஸ்ரீ பாஞ்சராத்திராகம ரீதியிலான நடக்கிறது. பாஞ்சராத்திராகம சந்நிதி சமாசிரயணம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கக்கூடிய பிராமணர்கள் பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஸ்ரீ பாஞ்சராத்திராகம சந்நிதி. மங்களாசாசனம்னு பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் ஒருத்தர் மட்டும் 2 பாசுரங்கள்னால இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த நவ திருப்பதிகளினுடைய பெருமை என்னன்னு பார்த்தா, நவ திருப்பதிகள் மட்டுமல்ல, நவ திருப்பதிகள் வானமாமலை திருக்குறுங்குடின்னு இப்படி பல திவதேசங்கள் சுவாமி நம்மாழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமை உடையவை. நம்மாழ்வார் எங்கேயோ வடகோடியில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ணினார், தென்கோடியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணினார், இதுவரைக்கும் பார்த்து அறியாத ஸ்ரீவைகுண்டநாதனை மங்களாசாசனம் பண்ணினார், க்ஷீராப்திநாதனா திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார். அப்படியெல்லாம் பண்ணின சுவாமி நம்மாழ்வார் தன் சொந்த ஊர் பெருமாளை, தான் அவதாரம் பண்ணின திருப்புலி ஆழ்வாரை சுற்றி இருக்கக்கூடிய பெருமாள்களை, தனக்காக வந்து சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள்களை, தனக்கு அனுபவத்தை கொடுத்து தன்னை தன்னகத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய பெருமாள்களை பாடாம விட்டுடுவேரா? ஆகையினாலே சுவாமி நம்மாழ்வாருக்கு மற்ற பெருமாள்களை எல்லாம் விட இந்த நவ திருப்பதி பெருமாள்கள் அப்படின்னா ஒரு தனி ஆசை. நவ திருப்பதி பெருமாள்களாகட்டும், வானமாமல பெருமாளாகட்டும், திருக்குறுங்குடி பெருமாளாகட்டும், திருமாலிருஞ்சோலை அழகராகட்டும், திருமோகூர் ஆப்தனாகட்டும், இவாள் இடத்துல எல்லாம் நம்மாழ்வாருக்கு ஒரு அதீதமான ஈடுபாடுன்றது அவ விஷயமா இவர் பண்ணின பாசுரங்களை அர்த்தத்தோடு அனுபவிக்கிற போது நன்னா நமக்கு தெரியும். அப்பேற்பட்டவரான சுவாமி நம்மாழ்வாராலே மட்டும் வெறும் 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். நம்மாழ்வார் மட்டும் அவதாரம் பண்ணலன்னா இது திவதேசம் கிடையாது. நம்மாழ்வார் கூட அது என்ன ஆழ்வார் பதிகம் பதிகமா தானே பாடுவார், என்ன 2 பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா, திருவாய்மொழி 9:2
திருப்புலிங்குடி திவதேச விஷயமான பதிகம் அது. அங்க பெருமாள் காய்சினவேந்தன் ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கார். அந்த பெருமாளை 11 பாசுரங்களாலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின போது அதுல 2 பாசுரங்கள்ல இந்த திவதேசத்தினுடைய பெயரையும் பெருமாளுடைய திருக்கோலத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் இங்க மங்களாசாசனம். இதுக்குன்னு தனியா பதிகம் எல்லாம் இல்லை. ஆழ்வாராலே ஸ்ரீவைகுண்டம், திருவரகுணமங்கை, திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடிய 3 திவதேசங்கள் ஒன்னா சேர்த்து மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கு இந்த பாசுரத்துல. இதற்கு காரணம் இந்த 3 பெருமாளும் ரொம்ப கிட்டக்க பக்கத்துல இருக்கா. ஒரு சன்னதியில இருந்து இன்னொரு சன்னதிக்கு 5 நிமிஷத்துல போய் சேவிச்சுடலாம் பெருமாளை. ஸ்ரீவைகுண்டம் அதுக்கு ரொம்ப கிட்டக்கவே வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான நத்தம், அதுக்கு ரொம்ப கிட்டக்கவே திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடிய காய்சினவேந்தனுடைய சன்னதி. இப்படி 3 பெருமாளும் சேர்ந்தே இருக்கா, பக்கத்துல இருக்கா. அதனால இவ 3 பேரையும் ஆழ்வார் ஒரு வரியினாலே ஒரு பாட்டுல குறிப்பிடுறார். இந்த 3 திவதேசத்துக்கும் இதுவே பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் இந்த எம்பெருமானிடத்துல ஈடுபடுகிற போது புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே காய்சின வேந்தனா பூமி பாலனா சயன திருக்கோலம் பெருமாளுக்கு, வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே விஜயாசனா அமர்ந்த திருக்கோலம் பெருமாளுக்கு, வைகுந்தம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம் திவதேசத்திலே பெருமாளுக்கு நின்ற திருக்கோலம். இவா 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு உடையவா, பக்கத்துல இருக்கக்கூடியவா. அதனால இவா 3 பேரையும் சேர்த்து இப்படி ஒரே வரியினால ஆழ்வார் சேர்த்தே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். இப்பேற்பட்டதான இந்த திவதேசம் ஸ்தல புராணம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்தல புராணம் முதல்ல பிரம்மாவுக்காக பிரத்யட்சமா இங்க வந்து சேவை சாதித்த பெருமாள் அப்படின்னு இவரை கொண்டாடுறது. சோமகன் அப்படின்னு ஒரு அசுரன், அந்த அசுரன் பிரம்மாவினிடத்துல இருந்து அவனுடையதான சிருஷ்டி பண்ணக்கூடியதான சாமர்த்தியத்தை அபகரிச்சுண்டு போயிட்டான், திருடிண்டு போயிட்டான். அப்போ பிரம்மாவானவர் பகவானை குறித்து தபஸ் பண்ணி மீண்டும் அந்த சிருஷ்டி சாமர்த்திய ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவை பெற்ற இடம் இந்த இடம். இது என்னன்றத புராணத்தை கொண்டு விவரமா பார்க்கலாம். மகா பிரளயம் அப்படின்னு பெரிய பிரளயம் ஏற்படக்கூடிய சமயம். அந்த மகா பிரளயத்துல ஸ்ரீவைகுண்டத்தை தவிர இருக்கக்கூடிய மொத்த லோகங்களும் அழிஞ்சு போயிடும். எல்லாம் ஜலமயமா வெள்ளத்துல மிதந்து அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா பிரம்மாவினுடையதான சத்தியலோகம் வரைக்கும் கூட அழிஞ்சு போயிடும். அப்போ எப்போதும் சாஸ்வதமா பிரளய காலத்திலே மகா பிரளயத்திலே கூட அழியாமல் சாஸ்வதமா இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அது ஸ்ரீவைகுண்டம் மட்டும்தான். அதனாலதான் சரணாகதி பண்ணிட்டு எப்படியாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடணும்னு சொல்றது. அப்பதான் என்னைக்கும் அங்க இருந்து நச்ச புனராவர்த்தத்தைன்னு திரும்ப மாட்டோம். அப்படி மகா பிரளயம் ஏற்பட்ட சமயம் எல்லா லோகங்களும் அழிஞ்சு வெள்ளக்காடா மாறிண்டே வந்து பிரம்மாவினுடைய சத்தியலோகமும் அழிய ஆரம்பித்தது. அப்போ பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஜலமயமா மாறி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளத்தை அடிச்சுட்டு போறது. அந்த சமயம் பிரம்மாவினுடைய ராத்திரி போது, பிரம்மா தூங்கக்கூடிய சமயம். பிரம்மா நன்னா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். பிரம்மாவுக்கு ஆயுள்ள சரிபாதி வருஷம் பகல் போது, சரிபாதி வருஷம் ராத்திரி போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ராத்திரி ரொம்ப நீண்ட ராத்திரியா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பான். அப்படியா தூங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல இவன் ராத்திரி போது முடிகிற சமயத்துல மகா பிரளயம் வரும். பிரம்மாவினுடைய ஒரு நாள்னு சொல்லக்கூடியது பாதி பகல் பாதி ராத்திரி. பகல் முழுக்க முழிச்சுண்டு தூங்காம காரியம் பண்ணிட்டு இருப்பான், ராத்திரி முழுக்க தூங்கிட்டு இருப்பான். ராத்திரி முடிந்து திரும்ப பகல் சமயம் ஆரம்பிக்கிற சமயத்துல அப்ப மகா பிரளயம் வரும். அது வரப்போறதுன்னு தெரியாம பிரம்மா ஆண்டு தூங்கிட்டு இருக்கான். அதை யோசிக்கல, தெரியும் இவனுக்கு, ஆனா அதை பத்தி யோசிக்கல, தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்முடைய சத்தியலோகமும் கூட அழிந்து வெள்ளமாட்டம் போறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தே. எப்படி நாம நம்மளையும் நம்ம சத்தியலோகத்தையும் காப்பாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரம்மா அப்படி திக்குமுக்காடி போனான். அப்படி அவன் ஏமாந்து இருக்கிற சமயத்துல
ஸ்தோமகாசுரன் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அசுரன், அவன் இன்னும் பிரளயத்தினால பீடிக்கப்படல. அவன் உஷாரா என்ன பண்ணினான், பிரம்மா எப்படி இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கான், சிருஷ்டி பண்றதுனாலதான் அவனுக்கு பிரம்மான்னு சொல்லக்கூடிய பதவி, பெருமாளுக்கு அடுத்தபடியா இருக்கானே, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அடுத்தபடியா இருக்கிறது எதனால, அவன் சிருஷ்டின்னு சொல்லக்கூடியதான காரியம் பண்றதுனால தானே. அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய ரகசியம், அந்த சாமர்த்தியம், அந்த சக்தி, அந்த ஞானத்தை பிரம்மா கிட்ட இருந்து நாம திருடிட்டோமானா நாம பிரம்மாவாயிடலான்னு அவனுக்கு ஆசை வந்துடுச்சு. அதையே அவன் அப்படி நினைக்கணும், அவன் தபஸ் பண்ணி பெருமாள் இடத்துல வாங்கிக்கலாமோ இல்லையோ. இவன் அசுரன், ஆசுர சுவாவம் உள்ளவன், எதையுமே நல்ல ரீதியில பயன்படுத்த மாட்டான். அப்படி பிரம்மாவாயிட்டானா ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரால எல்லாம் படைத்து தேவர்களை இருக்கக்கூடாம பண்ணுவான், நல்லவால இருக்கக்கூடாம பண்ணுவான். அந்த மாதிரி ஏதோ தப்பான காரியங்களுக்கு தான் இவெல்லாம் வரம் கேட்பா. அதனால பெரும்பாலும் அசுராளுக்கு பெருமாள் வரம் கொடுக்கறதே இல்லை. யாரானும் கொடுத்தாலும் அதை போய் கெடுத்துருவார், இல்ல ஏதானும் திருச்சி விட்டுருவார் பெருமாள், எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக. அதனால நேர் வழியில தபஸ் எல்லாம் பண்ணி பெருமாளை கேட்டா நமக்கு தரமாட்டார். சரி, ருத்ரனை பிரம்மாவை கேட்கலாம்னா அவளே டெபுடேஷன்ல இருக்கிறவா, அவளுக்கு அந்த நியமிக்கிற பவர் எல்லாம் கிடையாது, அது பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு. இவாளே அந்த போஸ்ட்ல இருந்து காரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள்காரா, அவள் இடத்துல கேட்கறதுக்கு இல்ல, பெருமாள் தான் கேட்கணும். ஆனா அசுராளுக்கு அதுவும் நம்முடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு பெருமாள் தரமாட்டார். சரி, இதுக்கு ஒரே வழி, குறுக்கு வழியில போக வேண்டியதுதான். பிரம்மாவனிடத்துல இருந்து வேதத்தையும் அவனுடையதான ஞானத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான சாமர்த்தையும் நாம அபகரிச்சுடலாம், திருடிண்டு வந்துடலாம். திருடுறது எப்ப சுலபம், நன்னா தூங்கிட்டே இருக்கான், அவன் கையிலயோ பாக்கெட்லயோ ஏதோ இருக்குன்னா அப்போ சுலபமா திருடலாம் இல்லையோ. அந்த மாதிரி நன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயம் பார்த்து இந்த சமயத்தை உத்தேசித்து காத்திருந்தவனா சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான் பிரம்மா பக்கத்துல, அவனுடைய மாயா சக்தியினாலே. ஒரு க்ஷணத்துல பிரம்மா கிட்ட இருக்கக்கூடிய வேதம், அவனுடைய சிருஷ்டி சாமர்த்திய சக்தி, ஞானம், இது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். இவனை பத்தி பிரம்மாண்ட புராணம் சொல்றச்ச, சோமகோ நாம தேவ சத்ருர் மகாசுரஹா, இவனுக்கு சோமகன்னு பேரு. இவன் அசுரர்களை சேர்ந்தவனானபடினாலே சோமகாசுரன்னு பேரு. தேவர்களுக்கெல்லாம் விரோதி இவன், சத்ரு, மகாசூரன். சூரன் அப்படின்னா வீரர்களுக்கெல்லாம் வீரன். அந்த சூரன்லயே இவன் மகாசூரனம். அவன் என்ன பண்ணினான், பிரம்மனோ வேத சாஸ்திராணி ஞானம் சிருஷ்டிகரம் சதா, பிரம்மாவனிடத்தில இருந்து வேதம்னு சொல்லக்கூடிய பரமசாஸ்திரம், அந்த வேத சாஸ்திரத்தினாலே வந்த ஞானம், சிருஷ்டி பண்ணக்கூடிய ஞானம், சாமர்த்தியம், இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானோ. அப்படியே கையில புஸ்தகத்தை வச்சுட்டு பிரம்மா தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு புஸ்தகத்தை புடுங்கிட்டான். யாரோ கையில இருந்து எதையோ வெடுக்குன்னு புடுங்கினாப்புல இருக்கே அப்படின்னு பிரம்மா தூக்கம் கலைஞ்சு எழுந்துட்டார். கண்ணை திறந்து கீழே பார்த்தா சத்தியலோகமே இல்ல, மொத்தம் வெள்ளக்காடா இருக்கு. கண்ணை திறந்து பார்த்த உடனே தெரிஞ்சுட்டான், இது பிரளயம், நம்முடைய ராத்திரி போது முடிஞ்சு போயிடுத்து, இப்போ பிரளயம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டான். ஒரு க்ஷணம் கோட்டை விட்டுட்டோமே, இப்படி தூங்கிட்டோமே, எங்கே என் கையில இருந்த வேத சுவடி, எங்க என்னுடையதான சிருஷ்டி பண்ணக்கூடிய ஞானமும் சாமர்த்தியமும் அப்படின்னு அதுக்கு மூலமான வேதங்களை எல்லாம் தேடினான். ஒரு க்ஷணம் தன்னுடைய ஞான திருஷ்டினால உணர்ந்து பார்த்தான், சோமகாசுரன் இப்படி பல காலமா காத்துன்னு இருந்து இதையெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டான்றத உணர்ந்தான். உணர்ந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கலங்கி நின்னான். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரி சொல்லிட்டு, பகவானான ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணு, திரும்பவும் பகவான் உனக்கு அவதாரம் பண்ணி வேதங்களை எல்லாம் உபதேசித்து சிருஷ்டி பண்ணக்கூடிய ஞானம், சாமர்த்தியம் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லித்து. இப்போ பிரம்மாவானவன் தபஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான், வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த பிரளயம் நின்னா விட்டு பெருமாள் சூக்ஷ்ம வஸ்துக்களா வச்சுட்டு இருக்கிறதையெல்லாம் வெளியில விடுவார். அப்படி விட்டாரானா யார சிருஷ்டி பண்ணணும், இவன் தானே பண்ணணும். அப்போ அதுக்கான மந்திரம் தெரியாதே, மறந்து போயிடுத்து, அந்த ஞானம் இல்லையே, அந்த சாமர்த்தியம் இல்லையே, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானே. அப்போ நம்முடைய டியூட்டியை நாம பண்றதுக்கு ஃபெயில் ஆனவனாக ஆகி அந்த அபராதத்துக்கு ஆளாவோமே. அதனால சிருஷ்டி காலம் வரத்துக்குள்ள தபஸ் பண்ணி பெருமாள் இடத்துல திரும்ப எல்லாத்தையும் கேட்டு பிச்சை எடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணினான். சரி, எங்க தபஸ் பண்றதுன்னு எல்லாம் அசரீரி சொல்லல, தபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுத்து, அவ்வளவுதான். பிரம்மா கையில எப்பவும் யோக தண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சி வச்சுருப்பான் தபஸ் பண்ற மாதிரி. இன்னொரு கையில ஒரு கமண்டலத்துல தீர்த்தம் இருக்கும், ஒரு கையில ஜபமாலை இருக்கும், ஒரு கையில வேத புஸ்தகம் இருக்கும், பிரம்மாவன் இடத்துல வேத சுவடி.
அந்த வேதச்சுவடி தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு அதுதான் அபகரிச்சுட்டு போயிட்டான் சோமகாசுரன். இப்போ ஜபமால இருக்கு, கமண்டலம் இருக்கு, யோக தண்டம்னு சொல்லக்கூடிய அந்த கோல் செங்கோல் மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கான். பார்த்தான் நமக்கு எல்லா சாமர்த்தியமும் போயிடுத்து, ஆனாலும் நாம ஒரு தேவன், பெருமாள் நமக்குன்னு சில சக்திகளை கொடுத்திருக்காரு. சிருஷ்டி தான் பண்ண முடியாது, ஆனா சின்ன சின்ன மாயா காரியங்கள்லாம் பண்ண முடியும். அதனால நம்ம சக்திக்கு நம்ம வரையறைக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம்னு யோசித்து தன் கையில இருந்த அந்த யோக தண்டம்னு சொல்லக்கூடிய பெரம்ப தன் கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தினாலே தெளித்து ஒரு மந்திரம் சொல்லி அதை ஒரு பிரம்மச்சாரி பையனா மாத்தினான். அது ஒரு பிரம்மச்சாரி பிராமணனா போச்சு. அந்த பிரம்மச்சாரி பிராமணனை தபஸ் பண்ணுவதற்கு உத்தமமான இடம் பூலோகம் தான், எங்க போய் தபஸ் பண்றதுன்னு நீ பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு அனுப்பினான். கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல இவன் பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான். பூலோகம் இன்னும் அழிய ஆரம்பிக்கல. அழியத்துன்னா மொத்தம் அட் அ டைம் ஒன்னா கொலாப்ஸ் ஆயிடாது, ஒன்னு ஒன்னா அழிய ஆரம்பிக்கும். அப்போ பூலோகத்துல தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்தான். வந்தவன் எந்த இடத்துல நாம போய் இறங்குறோமோ அந்த இடம் தான் பிரம்மா தபஸ் பண்ணுவதற்கு உரிய இடம் அப்படின்னு உணர்ந்திருந்தான். இதெல்லாம் பகவான் பண்ணக்கூடிய சமிக்ஞை, சிக்னல் இதெல்லாம். அப்படியே ஆகாசத்துல தரையை பார்த்துட்டே போனவன் தாமிரபரணி நதிக்கரையை பார்த்த உடனே அதனுடைய அழகிலே மயங்கி அப்படியே இதுக்கு மேல போக வேண்டாம், இந்த இடமே நல்ல உத்தமமான இடம் அப்படின்னு இறங்கிட்டான் தரையில. பார்த்தா தாமிரபரணி ஆச்சரியமா ஓடுறது, சுத்தி வனங்கள் தோப்புகள் அப்படின்னு பச்சை பசேல்னு மனதை சுலபமா ஒருநிலைப்படுத்தி தபஸ் பண்ணக்கூடிய இடமா உத்தமமான க்ஷேத்திரமா இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நின்றான். நின்று இங்க எந்த இடத்துல தபஸ் பண்ணலான்னு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தான், ஒரு நோட்டம் விட்டான். அப்போது ஒரு மோகினி, அதாவது நிஜமான பெண் அல்ல, ஆனா மாயா சக்தியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவ அப்படி அழகா அலங்காரம் பண்ணிட்டு உலாத்தின் இருந்தா. இந்த மோகினியானவள் இந்திரனாலே ஏவப்பட்டவள். எதனால அப்படின்னா, பிரம்மா திரும்ப வந்து தபஸ் பண்ணி திரும்ப பிரம்மாவாயிட்டேர்னா நாம என்னைக்கு பிரம்மா போஸ்டுக்கு போறது, கடைசி வரைக்கும் இந்திரனாவே இருந்துடுவோம் போல் இருக்கு. அதனால நாம பிரம்மா போஸ்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால இந்திரன் என்ன பண்ணினா, அவன் ஒரு மாயா பெண் ஒருத்திய மோகினி ஆட்டமா நல்ல ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டித்து அங்க அனுப்பினான். பிரம்மாவுக்கு எந்த இடத்துல தபஸ் பண்ணணும்னு தெரியக்கூடாது, பிரம்மா தபஸே பண்ணக்கூடாது, அதை கெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு அனுப்பினான். சரி, அந்த பொண்ணு வந்து இந்த பையன் கண் முன்னால நடமாடினா, என்ன இது இவ்வளவு ஒரு பேரழகிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, பிரம்மலோகத்துல கூட இப்படி அழகான ஒரு பொண்ணு இல்லையே, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா, இவளை பார்த்து இவள் கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு நாம போய் பிரம்மாவுக்கு தகவல் சொல்றது முக்கியமா இப்போ அப்படின்னு அந்த பொண்ணோட அழகுல மயங்கி வந்த காரியத்தை மறந்துட்டான். பிரம்மா மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது என்னடா இது, போன காரியத்தை மறந்துட்டு அந்த மாயா பொண்ணு பின்னாடி சுத்தின்னு இருக்கானே இவன், சரி போய் தொலைகிறது, நமக்கு சமயம் இல்லை இப்போ, அவனை எல்லாம் கூட்டு வச்சு அதெல்லாம் இப்ப ஆகாது. பார்த்தார், கையில வேற என்ன இருக்கு, கமண்டலம் இருந்தது. அந்த கமண்டலத்தை ஒரு பொண்ணா மாத்தினார். புருஷனை அனுப்பினாதான் பொண்ணு பின்னாடி போயிடுறான், அதனால ஒரு பெண் அனுப்பலாம், அவளாவது ஸ்ரத்தையா காரியம் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பெண்ணை படைத்து அனுப்பினான். நீ போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வா பொண்ணு. அவளுக்கு சுலபம், ஏன்னா இவன் எங்க போய் நின்னானோ அதுதான் உத்தமமான இடம்னு தெரிஞ்சு போயிடுத்து, அங்க போய் எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவே அவளுடைய காரியம். அதனால அவன் போன திசையிலேயே வந்து அதே இடத்துல இறங்கினாயோ. அப்போ தாமிரபரணி நதிக்கரையில ஒரு பொருத்தமான மிகவும் பவித்திரமான இடத்தை கைகாட்டினாள். பிரம்மா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த பொண்ணு, சுவாமி இதுதான் உத்தமமான இடம்னு எனக்கு தோன்றது, இந்த இடம் ரொம்ப சௌமியமா இருக்கு, இங்க நிறைய விதவிதமான தோப்புகள் காடுகள் துறவுகள், தீர்த்தமாடுறதுக்கும் அனுஷ்டானம் பண்றதுக்கும் ஆச்சரியமா தெளிந்த நீரோடையாக ஓடக்கூடிய தாமிரபரணி நதி, குயில்கள் முதலான பல இனிய பறவைகளினுடைய குரலோசை, இதோடு கூட நீங்க தபஸ் பண்றதுக்கு ரொம்ப ரம்யமான இடம் இதுதான் அப்படின்னு என் மனசுக்கு படுறது, நீங்க இங்க வந்து தபஸ் பண்ணுங்க அப்படின்னு இங்க இருந்து பிரம்மாவுக்கு ஒரு சமிக்ஞை கொடுத்தா. உடனே பிரம்மா சத்தியலோகத்திலிருந்து வேக வேகமாக தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்தான். வந்து இந்த பொண்ணு கை காட்டின இடத்துல வந்து நின்றான். முதல்ல தபஸ் பண்ணணும்னா தீர்த்தமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும் இல்லையோ, அந்த அனுஷ்டானம் பண்றதுக்காக முதல்ல தீர்த்தமாடணும்னு தாமிரபரணியில தீர்த்தமாடினான். தீர்த்தமாடிட்டு இப்ப கமண்டலத்தை தானே பெண்ணா மாத்தி அனுப்பியிருக்கான், கமண்டலம் இல்லைன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஒரு அர்க்கியம் விடணும், ஜபம் பண்றதுக்கு முன்னாடி கை சோதிச்சுக்கணும்,
அல்லது பெருமாளுக்கு திருவாராதனம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணணும், எதுனாலும் கமண்டலம் ஒண்ணுமே தீர்த்தத்தை எடுக்கிறதுக்காக. அதனால பொண்ணா நின்று இருக்கிற கமண்டலத்தை திரும்பவும் கமண்டலமா மாத்திட்டான். அந்த பொண்ணு கமண்டலமா மாறிட்டா. இப்போ அந்த பொண்ணும் கமண்டலமா மாறிட்டா. அந்த கமண்டலத்தினால தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டாந்து அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். பண்ணிட்டு ஆச்சரியமா தபஸ் பண்றான். ரொம்ப உருகி உருகி தபஸ் பண்றான். கலசாக்கியே மகா தீர்த்தே ஸ்நாத்வா ஜபபராயணஹா. அவன் கலசத்திலே இருக்கக்கூடிய அந்த பவித்திரமான தாமிரபரணி தீர்த்தத்தாலே அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு ஜபங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த தாமிரபரணி தீர்த்தத்துல தீர்த்தமாடின்னு இருக்கான். அப்படி போறது, காலம் மாறுறது. நல்ல கோடை காலம் வந்துடுத்துன்னா தாமிரபரணியில வத்தி போய் தீர்த்தமாடுறதுக்கு வசதி இல்லாம போறது. நல்ல மழைக்காலமா இருந்தா பெருக்கெடுத்து ஓடுறது. அதனால நதியினுடைய நீரோட்டத்தை எப்பயும் நம்பி இருக்க கூடாது. நாம சின்னதா மூழ்கி தீர்த்தமாடுறபடி ஒரு புஷ்கரணி, ஒரு தடாகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு தடாகத்தை ஏற்படுத்தினான். அதாவது தன் கையாலே ஒரு பெரிய குழியை வெட்டினான். வெட்டிட்டு அதை ஜலத்தால நிரப்பணுமோ இல்லையோ, இவன் கமண்டலத்துல இருக்கக்கூடிய தாமிரபரணி தீர்த்தத்தை அதுல அப்படியே கொட்டினான். அந்த குழியில கொட்டி இந்த கொஞ்ச கமண்டல தீர்த்தம் இந்த தடாகம் முழுக்க நிறைய கடவுது அப்படின்னு அவனுடைய சங்கல்பத்தினாலே அந்த தடாகத்தை புஷ்கரணியை உருவாக்கினான். கலசத்திலேருந்து வந்த தீர்த்தத்தினாலே உருவான ஜலமானபடியினாலே கலச தீர்த்தம்னு அதுக்கு பேர் வைத்தான். இப்போ நதியில வெள்ளம் போறதா போலையான்றதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நதியில வெள்ளம் ஜாஸ்தி போறச்ச அங்க தீர்த்தம் அடிக்கலாம். வறட்சி காலத்துல இந்த கலச தீர்த்தத்துல மூழ்கி தீர்த்தம் அடிக்கலாம். ஆகையினால தாமிரபரணியில முதல்ல தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப கலச தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான இவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தத்திலே தீர்த்தமாடிக்கொண்டு ஜபங்களை பண்ணிக்கொண்டு ஆச்சரியமா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச இவனுக்கு சேவை கொடுக்கறதுக்காக பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்து நடந்து வரார். திருவனந்தாழ்வான் குடைபிடிக்க நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு வைகுந்தவள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியாரோடும் பூமி பிராட்டியோடும் கூட பெருமாள் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து பிரம்மாவுக்கு முன்னால நின்று அவனுக்கு சேவை கொடுக்கிறார் பெருமாள். கண்ணை திறந்து பார்த்த பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம், பரவசம். வழக்கம் போல நாம் இஷ்டத்திலே கை கொடுத்த போது பெருமாள் வந்து நம்மள ஆச்சரியமா அனுகிரகம் பண்றதுக்காக சேவை கொடுத்துட்டாரே அப்படின்னு சந்தோஷம் தாங்கல பிரம்மாவுக்கு. எழுந்துண்டான், பெருமாளை கை கூப்பினான், பிரதட்சணம் பண்ணினான், விழுந்து பல முறை சேவித்தான். பெருமாளை பக்தியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். வாசுதேவம் மகாத்மானம் நாராயணம் அநாமயம். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வாசுதேவனே, ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய மகாத்மாவே, ஸ்ரீமன் நாராயணன் என்று பெயர் கொண்ட எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடிய பரபிரம்மே, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ரிஷிகேசனே, பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய புராணனே, ரொம்ப பழையவனே, பிராச்சீனமானவனே, புருஷோத்தமா, புருஷர்கள்ல உத்தமமானவனே, அனந்த குண கம்பீர குணசாகர, பல கம்பீரமான குணக்கடல்களினாலே அலங்கரிக்கப்பட்டவனே, உன்னாட்டமா நல்ல குணங்கள் யாருக்கும் கிடையாது. ஆதிதேவ, தேவர்கள்ல மூத்தவன் பிரம்மா, எனக்கும் மூத்தவனா என்ன சிருஷ்டித்த ஆதிதேவனா இருக்கக்கூடிய பெருமானே, மகாதேவ, சர்வ சுவாமியா இருக்கக்கூடியவனே, தேவதேவ, தேவர்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவனே, நமோஸ்துதே, இன்னும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பலவிதமா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டே நின்னான். பெருமாள் ஏதானும் பேசணும்னு புரிஞ்சின்ற பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். ஹே பிரம்மனே, நீ தபஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய தபஸுக்கு மயங்கி நான் ஆச்சரியமா இங்க வந்திருக்கேன். எதுக்காக என்ன தபஸ் பண்ணி கூட்ட, தபஸ் பண்ணின காரணத்தை சொல்லு அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். கேட்ட போது பிரம்மா பிரார்த்திக்கிறான். நச்சமே சிருஷ்டி சாமர்த்தியம் நச்ச ஞானம் சுநிர்மலம் ஜகத சிருஷ்டி சாமர்த்தியம் ஞானம் ச மமதீயதாம் இதி பிரதி சமாதிஷ்டோ பிராமணா ஹரிரவ்யயः ததௌ ஞானம் ச ஜகதः சிருஷ்டி சாமர்த்தியமேவ ச தத்கிரஹீத்வா புனர்வாக்கியம் பிரம்மோவாச ஜனார்தனம். பெருமானே,
ஆதி காலத்துல நீ எனக்கு உபதேசம் பண்ணின வேதங்களை நான் இழந்துட்டேன். நீ எனக்கு உபதேசம் பண்ணின உலகத்தை படைக்கக்கூடிய அந்த ஞானத்தை இழந்துட்டேன். நீ எனக்கு அனுகிரகம் பண்ணின ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம், அந்த சக்தியையும் இழந்துட்டேன். ஒருத்த அபகரிஞ்சிட்டு போயிட்டான். அதனால வேதம் தெரியாமல், வேதம் சொல்ல முடியாமல், சிருஷ்டி பண்றதுக்குரிய பிரயோகம் தெரியாமல், அந்த சக்தி இல்லாமல் அல்லல் பட்டு நிக்கிறவன் முன்னால இப்போ நீ பெரிய மனசு பண்ணி பழையபடி என்ன மன்னிச்சு வழக்கமா என்னுடைய கஷ்ட காலத்துல எனக்கு ஆபத்துல உதவுவது போல ஆபத்சகனா இருந்துட்டு திரும்பவும் எனக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி சிருஷ்டி சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தான். சரின்னு பெருமாள் ஆச்சரியமா உனக்கு அப்படியே ஆக கடவுதுன்னு மீண்டும் வேதோபதேசம் பண்ணி சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் ஞானத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார் பெருமாள். வேற என்ன வர வேணும்னு கேட்டார். என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக இந்த மகா பிரளய காலத்திலும் இந்த இடத்துல சேவை சாதித்தையோன்னு எனக்கு சேவை சாதித்த ரீதியிலேயே இங்க நீ அர்ச்சாவதாரமாக கோயில் கொள்ள வேணும். எப்போதும் கூட நீ இங்கேயே எழுந்தருளி இருந்து என்னை போல எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்க்க வேணும்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டார். பகவன்னு வச சர்வேஷ தேவதேவ ஜகத்குரு வைகுண்டாக்கியே தவ க்ஷேத்திரம் நித்யம் சந்நிஹிதோ பவ தீர்த்தேஸ்மின் கலசாக்கியே துயே நிமஜ்ஜந்தி மானவாஹ தேஷாமபி பவேன்முக்திஹ பிரசாதாத் தவ கேசவ ததேத்யுக்த்வா வாசுதேவः தத்ர சந்நிஹிதோ பவத் ச து வைகுண்டநாதாக்கியः சோரணாதத்வமாபயத் தத்காரணமஹம் வக்ஷ்யே கஸ்யசித் தஸ்கரஸ்ய ச பக்தஸ்ய பிரமார்த்தஸ்ய சோரணாதஸ்ய தாபசாஹ. பிரம்மாவினுடைய வாக்கியம் இதெல்லாம். பிரம்மா பிரார்த்தித்துக் கொண்டபடி பெருமாள் அந்த சன்னதியிலேயே நித்திய சாநித்தியம் கொள்வதாக தீர்மானம் பண்ணிவிட்டார். பிரம்மா கேட்ட முதல் வரம் அவனுக்கு வேதத்தையும் சிருஷ்டி சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் கொடுத்தாயிடுத்து. இரண்டாவது வரம் அவனுக்கு சேவை சாதித்த ரீதியிலேயே அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபமாக கோயில் கொண்டிருப்பதுன்னு. அப்படி இவன் வைகுண்டத்திலிருந்து வைகுண்டநாதனா சேவை சாதிச்சபடியினாலே அங்கும் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்கிற பெயரோடைய கூட கோயில் கொண்டான். அதனால பெருமாளுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதன் திருநாமம். வைகுண்டநாதன் சேவை சாதிக்கிற இடம் ஸ்ரீ வைகுண்டமானபடியினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கும் ஸ்ரீ வைகுண்டம்னு திருநாமம். பின்னாலே ஒரு காரணத்திற்காக இந்த எம்பெருமானுக்கு சோரநாதன், கள்ளப்பிரான் அப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டது. அதை பின்னால பார்க்க போறோம். பிரம்மா எந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள் ஜபங்களை எல்லாம் பண்ணிட்டு இந்த பெருமாளை தபஸ் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி வரம் பெற்றானோ அந்த கலச தீர்த்தமும் பரம பவித்திரமான தீர்த்தமாக மாற வேணும்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டான். அப்படியே ஆக கடவுது. இந்த தாமிரபரணி ஆட்டமே ஒன்னால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த கலச தீர்த்தம் மகா புண்ணிய தீர்த்தமாக கடவுதுன்னு பெருமாள் அந்த தீர்த்தத்துக்கு ஒரு வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். இப்படி வாயால சொன்னா போருமா, அதை நீ சபலம் பண்ணி காட்டணுமே அப்படின்னு பெருமாள் பிரார்த்திக்கிறான் பிரம்மா. அதனால என்ன, இந்த தீர்த்தத்தை கொண்டு நீ என்ன திருவாராதனம் பண்ணு, என்னுடைய பிரசாதமா இந்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் ஆகும் அப்படின்னு பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணினார். இப்படி பிரம்மா பிரார்த்தித்துக் கொண்டபடி ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய நகரத்திலே ஸ்ரீ வைகுண்டநாதனான பெருமாள் வைகுண்ட வள்ளி தாயாரோடும் பூமி பிராட்டியோடும் கூட கலச தீர்த்தத்தினுடைய கரையிலே நின்ற திருக்கோலத்திலே பிரம்மாவுக்கு சேவை சாதித்தவனாக எழுந்தருளி இருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை யாரெல்லாம் போய் சேவிக்கிறாளோ அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து அவளுக்கு தேவையான இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவனாக எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா தலபுராணம், பிரம்மாண்ட புராணம், க்ஷேத்திர காண்டம் தெரிவிக்கிறது. பிரம்மா என்ன பண்ணினார் அப்படின்னா அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கணும்னு பிரார்த்தித்தார். பெருமாள் அர்ச்சாவதாரமாக ஆனான். உடனே தேவர்களை எல்லாம் கூட்டு பெருமாளுக்கு சன்னதி ஏற்படுத்தணும்னு சொன்னான். விஸ்வகர்மா வந்தான், பெருமாளுக்கு ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ணினான். சந்திரன் பெருமாளுக்கு நானே குளிர்ச்சியோடு கூட விமானமாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் விமானமாக ஆனான். அந்த விமானத்துக்கு கீழே சந்திரனுடைய குளிர்ச்சியில பெருமாள் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். விமானத்துக்கு சந்திர விமானம்னு பேரு. இந்திரன் வந்தான், பெருமாளை பார்த்தான். இந்திரனுக்கு கைகால்லாம் நடுக்கமாயிடுது. இந்த தபஸை கெடுக்கணும்ன்றதுக்காக தானே இவன் ஒரு மாயா பெண்ணை சிருஷ்டித்து பிரம்மா அனுப்பின பிரம்மச்சாரி மோகம் கொள்ள செய்தான். அதனால பெருமாள் எங்க நம்மளை தண்டிச்சிட போறாரோன்னு பயம் வந்துடுத்து இந்திரனுக்கு. அந்த பயத்தோட கூட நடுங்கின்ற இருக்கிற இந்திரனை பார்த்து பெருமாள் அப்படி புன்னகையில சிரித்தார். என்ன சூழ்ச்சி பண்ணாலும்
பகவானான என்னுடைய சங்கல்பத்தினால எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடந்துதான் ஆகும் அப்படின்ற மாதிரி பெருமாள் ஒரு பார்வை பார்த்தார். இந்திரன் வெட்கி தலை குனிந்தான். மானசீகமா பெருமாள் இடத்துல என்ன மன்னிச்சுடுவோன்னு மன்னிப்பு கேட்டுண்டு இந்திரனும் கூட பெருமாளை சேவித்து அபராத க்ஷமாபணம் பிரார்த்தித்துக் கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சுகமா இருந்தான். அதனால இந்திரனுக்கும் இந்த பெருமாள் பிரத்யக்ஷம்னு ஸ்தல புராணம் சொல்றது. இப்ப பெருமாளுக்கு பிரம்மா பிரார்த்திச்சின்றபடி கோவில் கட்டியாயிடுத்து. பிரம்மாவானவன் வழக்கமா எங்க யாகம் பண்ணினாலும் தபஸ் பண்ணினாலும் பெருமாள் அங்க வரார் அப்படின்னா பெருமாளை தன் கையால கொஞ்ச காலம் திருவாராதனம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி திருவாராதனம் பண்ண ஆரம்பித்தான். இங்கேயும் வசந்த தாமிரபரணி தீர்த்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட கலச தீர்த்தத்தை கொண்டு தன்னுடைய கமண்டலத்தினாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினான் பிரம்மா. இப்போ இவன் கையால ஒரு குழி வெட்டி தாமிரபரணியில இருக்கிற ஜலத்தை கமண்டலத்துல கொண்டு சேர்த்து உருவாக்கின அந்த கலச தீர்த்தம் இத்தனை நாள் பிரம்மாவினுடைய சம்பந்தம் மட்டும் பெற்ற தீர்த்தமா இருந்தது. ஏன்னா அவன் தான் அதுல இறங்கி தீர்த்தமாடி ஜபம் எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி அர்க்கியம் எல்லாம் விட்டுருந்தான். பெருமாள் என்னுடைய சம்பந்தத்தினால இது பவித்திரமான தீர்த்தமாக கடவுதுன்னு வரம் கொடுத்தாரோ இல்லையோ. அப்போ அந்த தீர்த்தத்தை கமண்டலத்துல எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு மூலவருக்கு திருமஞ்சனம் பண்ணினான் பிரம்மா. அவன் திருமஞ்சனம் பண்ணின அந்த கொஞ்சம் தீர்த்தம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடி வந்து இந்த கலச தீர்த்தத்துல சேர்ந்தது, கலந்தது. அதை பார்த்த உடனே பிரம்மா புரிஞ்சுட்டான். பெருமாள் என்னுடைய மகிமையினாலே இது புண்ணிய தீர்த்தமாக மாறும்னு சொன்னார். இப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் வந்து இந்த கலச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய என்னால் ஏற்படுத்தப்பட்ட தடாகத்துல சேர்ந்திருக்கிறது. அதனால சாட்சாத் இது பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினா அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இப்போ தெரிஞ்சு போயிடுத்து பிரம்மாவுக்கு. இந்த தீர்த்தத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா பகவானுடைய திருமஞ்சன தீர்த்தம், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லக்கூடிய பெருமை. இதுல யார் வந்து தீர்த்தம் ஆடினாலும் அவளுக்கு பாவம் போறது, அவளுடைய இஷ்டங்கள் வந்து நிறைவேறது, அவளுக்கு அது மோட்சம் அளவும் பெற்றுத்தரும் அப்படின்னு பிரம்மா சொன்னான். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த தீர்த்தத்துல எந்த மனுஷன் மூழ்கி தீர்த்தம் ஆடுறானோ அவனுக்கு மோட்சம் ஏற்படுகிறது. தீர்த்தேஸ்மின் கலசாக்கியே து ஏ நிமஜ்ஜந்தி மானவாஹ. கலச தீர்த்தம் என்று பெயருடைய இந்த தீர்த்தத்திலே எந்த மனிதன் நிமஜ்ஜன ஸ்நானம் அதாவது மூழ்கி தீர்த்தம் ஆடுகிறானோ தேஷாமபி பவேன் முக்திஹி பிரசாதாத்தவ கேசவ. பகவானே அவனுக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டான். பெருமாள் அப்படியே ஆறுது ததாஸ்துன்னார். அதனால பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா திருமஞ்சன தீர்த்தமா இருக்கக்கூடிய இந்த கலச தீர்த்தத்துல தீர்த்தமாடி இங்க பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு ஸ்ரீவைகுண்டநாதன் சொல்லக்கூடிய மோட்சம் தரக்கூடிய இந்த பெருமாள் மோட்சம் தரார் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டா அது அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி பிரம்மா பல காலம் அந்த கலச தீர்த்தத்தினால பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு இருந்துட்டு பெருமாளுடைய அனுகிரகப்படி அவனுடைய காரியத்தை பார்க்கறதுக்காக அவன் போய் சேர்ந்தான். அதுக்கு பிறகு திரும்ப சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தனி கதை. இந்த திவ்யதேசத்திற்கு சம்பந்தப்பட்ட கதை இவ்வளவுதான். இரண்டாவது, பெருமாளுக்கு இங்க கள்ளப்பிரான் சோரநாதன் திருநாமம். அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு பார்த்தா காலதூஷகன் அப்படின்னு ஒரு திருடன், ஒரு கல்வன், ஒரு கள்ளன். அவனுக்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் பெருமாளிடத்துல அசாத்தியமான பக்தி, அளவில்லாத பக்தி. ஆனா அவனுடைய தொழில் என்னன்னா திருடு தொழில், திருடுறது. நாம பெருமாளுடைய பக்தனா இருக்கோம் ஆனா திருடுறோமே இது தப்பாச்சே அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லை. திருடுறது என்னுடைய தொழில் சுவாமி, வியாபாரம் பண்றது ஒருத்தரோட தொழில், வாத்தியாரா இருந்து காரியங்களை பண்ணி வைக்கிறது ஒருத்தரோட தொழில். அந்த மாதிரி திருட்டு என்னுடைய தொழில், தொழிலுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருந்தவன் அவன். ஆனா பெருமாள் இடத்துல அவனை போல பக்தி யாருக்கும் கிடையாது. பகல் முழுக்க கோவில்ல பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பான், எப்ப ஓய்வெடுக்கிறான்னு தெரியாது யாருக்கும். ராத்திரியில திருட போவான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா திருடின்ற வர வஸ்துல சரி பாதி வஸ்துவ பெருமாளுக்கு காணிக்கையா சமர்ப்பிப்பான். என்னவெல்லாம் திருடின்ற வரானோ அதுல சரி பாதி வஸ்துவை இந்த வைகுண்டநாதனுக்கு பாத காணிக்கையா அவன் திருவடிகளில் கொண்டு சமர்ப்பிக்கிற வழக்கம் உண்டு இவனுக்கு. பெருமாளும் அதை அப்படியே ஏத்துண்டு இவன் அனுகிரகம் பண்ணிட்டு வந்தார். ஒரு சமயம் இவன் அரண்மனைக்கு திருடுறதுக்கு போயிட்டான். ராஜாவினுடையதான அரண்மனைக்கே திருட போயிட்டான் இவன். அன்னைக்கும் வழக்கம் போல இந்த பெருமாளை சேவிச்சு பிரார்த்திக்கிறான். எம்பெருமானே, சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணா ரொம்ப குறைவா வருது, பாதி வேற உனக்கு கொடுத்துடுறேன், நான் என்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆறுது, அதனால அரண்மனை கஜானாவில கை வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தான் உன்னண்ட ஆசையா இருந்து உன்னை சேவிக்கிறவனாச்சே, பாத காணிக்கையும் தவறாம உனக்கு கொடுத்துடுறேனே, உன்னை ஏமாத்துறதெல்லாம் இல்லையே,
அதனால அரண்மனையில நான் யாருக்கிட்டையும் கையில மாட்டிக்காத, என் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் எனக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி என்னை காப்பாத்தணும். இது உன்னுடைய பொறுப்பு. நான் நிறைய திருடிட்டு வர போறேன். வழக்கம் போல அதுல பாதி உனக்கு காணிக்கையா சமர்ப்பிக்க போறேன். என்ன அடிபடாம மாட்டிக்காம நீ தான் காப்பாத்தணும்னு விழுந்து சேவிச்சு பிரார்த்திட்டு போனான். பெருமாள் பேசாம இருந்தார். இவன் ராஜாவினுடைய அரண்மனைக்கு போயிட்டான். போய் திருடவும் ஆரம்பித்தான். திருட ஆரம்பிக்கிறச்ச அரண்மனை காவலாளி இடத்துல சிக்கி கொண்டான். கையங்களவுமா மாட்டிவிட்டான். எப்படி மாட்டினான் அப்படின்னா, இவன் நேரம் மாட்டல, இவன் ஒரு டீமோட போனா அந்த டீம்ல இருக்கிற திருடெல்லாம் மாட்டின்ட்டான். இவனுக்கு பயங்கர சாமர்த்தியம். இவன் அத்தனை சீக்கிரம் அகப்பட மாட்டான் யார் கையிலையும். இவன் டீம்ல இருக்கிறவ மாட்டின்ட்டான். அவளை அடிச்சு விசாரிச்சதுல, நாங்க தனியா திருட வரல, காலதூஷகன் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தலைவன் ஒரு திருடன் இருக்கான், அவன் சொல்லிதான் நாங்க வந்தோம். அவன் என்ன கொள்ளையடிக்கிறோமோ அதை பாதி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு மீதியில எங்களுக்கும் பங்கு கொடுப்பான். அவனை நம்பிதான் நாங்கெல்லாம் பிழைக்கிறோம். அவனை நம்பி பல குடும்பம் பசியாடுறது அப்படின்னு அவன் பேரை சொல்லி அவனை கோத்து விட்டுட்டான் இவெல்லாம். இந்த விஷயம் காலதூஷகனுக்கும் தெரிஞ்சிடுத்து. அவன் பயத்துல என்ன பண்ணான், அங்கிருந்தே பெருமாளை சரணாகதி பண்ணான். ஹே வைகுண்டநாதா, நான் சேவிக்கிற என்னுடைய தெய்வமே, நான் உன்னண்ட சொல்லி நான் மாட்டிக்க கூடாதுன்னு சரணாகதி பண்ணிட்டு தானே வந்தேன். ஆனா இப்படி மாட்டுண்டு தவிக்கிறேனே, இருந்தாலும் பரவாயில்ல, உன் மேல இருக்கிற பக்தி எனக்கு குறையல. இப்பவும் நீ வந்து என்னை காப்பாத்துவேன்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு உண்டு. இங்க இருந்தபடியே உன்னை சரணாகதி பண்றேன். நீ தான் இந்த அரண்மனை காவலாளிகளிடமிருந்து நான் அடியோ உதையோ வாங்காம, என் பிராணன் போகாம, என்ன சிறையில் அடைக்கப்படாமல் நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சரணாகதி பண்ணான். உடனே பெருமாளுக்கு கேட்டது, கோவில்ல இருந்த பெருமாள் இவனை காப்பாத்துறதுக்காக இவனா மாறிவிட்டார். காலதூஷகன்னு சொல்லக்கூடிய கல்லனா திருடனா பெருமாள் அவதாரம் பண்ணினார். இப்போ கோவில்ல ஸ்ரீவைகுண்டநாதனா நின்ற திருக்கோலத்துல அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் காலதூஷகன்னு சொல்லக்கூடிய திருடர் தலைவனாக மாறினான். மாறி ராஜாவினுடைய அரண்மனைக்கு வரான். நிஜமா பயந்துண்டு சரணாகதி பண்ணின காலதூஷகன் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். ஆனா பெருமாள் காலதூஷகனா அரண்மனைக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. காலதூஷகனுடைய டீம் மெம்பர்ஸ் மற்ற திருடாளெல்லாம் பார்த்தா, காவலாளிகள் அடிச்சு விசாரிச்சு இவன் தான் உங்க தலைவனா அப்படின்னு காலதூஷகனா வந்த பெருமாளை பார்த்து கேட்டா, ஆமா இவன் தான் எங்க தலைவன், இவன் தான் எங்களுக்கு எல்லாம் பெரிய திருடன், இவன் தான் எங்களுக்கு படியில இருக்கிற சுவாமின்னா. சரி, நாம வந்து ஒரு வழியா பெரிய திருடனை புடிச்சிட்டோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணினா, காலதூஷகன் அப்படின்ற திருடனா வரக்கூடிய அந்த பெருமாளை அழிச்சுட்டு போய் ராஜா முன்னால நிறுத்தி வச்சான். அந்த ராஜா பரம விஷ்ணு பக்தன். அதுவும் இந்த ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல அபாரமான பக்தி அவனுக்கு. இந்த காலதூஷகன் பெருமாள் இடத்துல தீவிரமான பக்தனா இல்ல இவன் பக்தனான்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் போட்டியே வைக்கலாம். அத்தனை பக்தன் இவன் பெருமாளுக்கு. ஒரு க்ஷணம் ராஜா முன்னால போய் இந்த காலதூஷகனா வந்த பெருமாளை கொண்டு போய் நிறுத்தினான். ராஜா இவனை பார்த்தா திருடம் மாதிரி தெரியலையே, விசேஷமா ஏதோ ஒரு கலை தெரியுது அவன் இடத்துல அப்படின்னு முகத்தை அப்படி உத்து பார்த்தான். அப்படியே அவன் உத்து பார்க்கறச்ச அவன் பரம பக்தனானபடினால அவன் கண்ணுக்கு மட்டும் பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனா காட்சி கொடுத்தார். ஒரு நிமிஷம் திருடனா காலதூஷகனா இருக்கிற பெருமாள் ஒரு க்ஷணத்துல ஸ்ரீவைகுண்டநாதனா காட்சி கொடுத்தார். சுதாரிச்சுட்டான் ராஜா. ராஜா பேச ஆரம்பிக்கிறான். ஹே வைகுண்டநாதா, இந்த லோகம், இதுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே உன்னோடது தானே? எல்லாமே உன்னோடதா இருக்கிறச்ச நீ ஏன் திருட வேஷம் போட்டு வந்து திருடின இப்படி மாட்டிவிட்ட? நீ சுதந்திரமாவே இதெல்லாம் எடுத்துக்கலாமே, எதுக்கு திருடணும்னு அவசியம்? எனக்கு புரியல, நீ கொஞ்சம் விளக்கி சொல்லுன்னு பெருமாளை பிரார்த்தித்தான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பெருமாள் காலதூஷகன்ற திருடனா வந்து பெருமாள் தான் இத்தனை நாள் டீம் ஒர்க் பண்ணி திருடின்னு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். ஹே என்னுடைய பக்தனான ராஜாவே, திரவியத்துக்கு 4 எதிரிகள் உண்டு. திரவியம் அப்படின்னா பணம் பொருள்னு சொல்றோமே, செல்வம் ஐஸ்வர்யம், அதற்கு திரவியம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு 4 சத்துருக்கள் எதிரிகள் உண்டு. யார் யாருன்னா தர்மம், அக்னி, திருடன், ராஜா அப்படின்னு 4 பேர் எதிரிகள். அதுக்கு திரவியம் என்னைக்கு நிலைக்கும்? அற வழியில தர்ம ரீதியில சம்பாதித்தாதான் நிலைக்கும். அப்படி இல்லாமல் அநியாய ரீதியில சம்பாதிக்கக்கூடியதான திரவியம் நஷ்டமா போயிடும், காணாத போயிடும், இல்லாத போயிடும், பயன் தராது. அதனால திரவியத்துக்கு தர்மம் ஒரு விரோதி, திரவியத்துக்கு அக்னி விரோதி. எங்கேயானும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து, தீ பிடிச்சி எரியுறது அப்படின்னா
இதெல்லாம் காஸ்ட்லி வஸ்து, இதெல்லாம் எரிக்கக்கூடாது, இதெல்லாம் கரன்சி, இதெல்லாம் எரிக்கக்கூடாதுன்னு பாவம் பார்த்து விட்டுடுறதா? எத்த போட்டாலும் எரிச்சிரும் தீ. அதனால திரவியத்துக்கு முக்கியமான எதிரி அக்னி. அதே மாதிரி சோரன், ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க நியாய ரீதியில சம்பாதித்திருந்தாலும் திருடன்னு சொல்லக்கூடிய சோரன் வந்து ஒரு க்ஷணத்துல அதை அபகரிச்சுட்டு போயிடுறானோ இல்லையோ, அதனால திரவியத்துக்கு திருடன் ஒரு எதிரி. ராஜாவும் திரவியத்துக்கு எதிரி. எப்படின்னா, நல்ல ரீதியில ராஜாவானவன் தர்மசாஸ்திரப்படி ராஜ்யம் பண்ணிட்டு வந்து ஏழைகளுக்கு, பிராமணர்களுக்கு, கோவில் குளங்களுக்கு, இல்லாதவாளுக்குன்னு தான தர்மங்களை பண்ணிட்டு ஒழுங்கா செங்கோலாட்சி செலுத்தினானால் அவனாலே திரவியம் பாதுகாக்கப்பட்டதாகிறது. திரவியத்தை பாதுகாக்கிறதுனா என்ன? வசூல் பண்ண பணத்தை எல்லாம் செலவு பண்ணாமையே வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேரு திரவியத்தை பாதுகாக்கிறது இல்ல. திரவியத்தை, பணத்தை, பொருளை சரியான முறையிலே தர்ம ரீதியிலே தகுந்த காரணங்களுக்காக செலவு பண்றதுதான் அந்த திரவியத்தை காப்பாத்துறது. ஆனா நீ என்ன பண்ற? ஜனங்கள் இருந்து வாங்குற வரி பணத்துல ஒரு தானம் பண்றது இல்ல, ஒரு தர்மம் பண்றது இல்ல, ஒரு யாகம் பண்றது இல்ல, ஒரு பிராமணனுக்கு ஒரு பூசணிக்கா தானம் பண்ணது இல்ல. என்னிடத்துல தீராத பக்தி உனக்கு, ஆனா என் கோவில்லையும் நீ உற்சவம் பண்ணது கிடையாது, கோவில்ல ஒரு கைங்கரியம் பண்ணது இல்ல, ஒரு தனி விட்டது இல்ல, ஒரு மாலை வாங்கி சாத்தினது இல்ல, வெறும் பக்தி மட்டும்தான் இருக்கு உனக்கு. நீ எனக்கு பண்ணலன்றத விட்டுடு. ஒரு ராஜாவா ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, முக்கியமா எந்த பிராமணர்கள் வேதம் சொல்வதனாலே, யாகம் பண்றதுனால, அனுஷ்டானம் பண்றதுனால லோகக்ஷேமம் ஏற்படுகிறதோ அந்த பிராமணெல்லாம் வயத்துக்கு என்ன பண்ணுவா? ராஜாவான நீதான அவளுக்கு நிலப்புலன்கள், பூமி எல்லாம் தானம் பண்ணி அதை வச்சுட்டு அவ சௌக்கியமா யாக அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வழி பண்ணிருக்கணும். அவளை நிர்கதியா விட்டுட்டியே. உன் தேசத்துல பிராமணா எல்லாம் பட்னியா இருக்காளே, சாப்பிடுறதுக்கு என்ன வழின்னு தெரியாம அவஸ்தப்பட்டு இருக்காளே, வெறும் அனுஷ்டானங்கள் மட்டும் பண்ணி வயிறு எறிஞ்சுட்டு இருக்காளே. இப்படி திரவியத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய ராஜா நீ, உனக்கு தகுந்த புத்தியை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த நாடகம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். உனக்கு நானே வந்து திரவியத்தை எப்படி தர்ம ரீதியில செலவு பண்றதுன்னு சொல்லி பாடம் நடத்தி உன்னை நல்வழியில செலுத்தி திருத்தி பணிகொள்ளவே இந்த நாடகம் அப்படின்னு பெருமாள் அந்த ராஜாவுக்கு சொன்னார். இப்போதான் ராஜாவுக்கு கேவலம் பணத்தை அப்படியே சேர்த்துட்டே போறதுக்கு பேர் வந்து சாமர்த்தியம் இல்ல, அது தகுந்த சமயத்துல தகுந்த ரீதியில செலவழிக்கிறது தான் உத்தமம் அப்படின்ற புத்தி வந்தது அவனுக்கு. என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ பேர் ராஜ்யம் பண்ணா, அவெல்லாம் பேங்க் பேலன்ஸ் என்ன அளவுக்கு சேர்த்து வைக்கல, ஆனா நான் தான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன் கோடி கணக்குல, என்னோட லாக்கர்ல தான் நிறைய கோல்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு அல்பமான ஒரு ஆசை. போய் போய் பார்ப்பான், இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேனே, என்ன மாதிரி சாமர்த்தியமான ராஜா யார் உண்டுன்னு தனக்கு தானே பெருமை வேற பேசிக் கொள்வானவன். பார்த்தான், இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் அப்படின்னு இப்பதான் பெருமாள் புரிய வைத்தார். இந்த உபதேசம் நடந்துட்டு இருக்கிறச்சையே பக்கத்துல நின்று கேட்டு இருக்கிற காலதூஷகன் அப்படின்ற ஒரிஜினல் திருடனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. அப்போ திருடுன்னு சொல்லக்கூடியது மகா பாவமான தொழில் போல் இருக்கு, நான் பெருமாளுடைய பக்தனா இருந்து திருடக்கூடாதுன்னு உணர்ந்தான். பெருமாள் அவனிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலையே. எப்படி உணர்ந்தான்னா, பெருமாளை சேவித்தான். பெருமாளை சேவித்த மாத்திரத்துல, பெருமாளுடைய கண்ணை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய பாவம் போய் அவனுடைய அஞ்ஞானம் நீங்கி போயிடுத்து, ஞானம் வந்துடுத்து. ஒண்ணு. ரெண்டாவது, நல்ல பக்தனா இருக்கிறவன் இவன் பேரை சொல்லி பெருமாள் சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. இன்னொரு பக்தனுக்கு சொல்றச்சே இவன் பாடமா எடுத்துக்கணும். அதை நீ ஒரு ராஜாவா இருந்துட்டு உன்னுடைய தர்மத்தை தவறிட்ட, அப்படி இருக்கிற பட்சத்துல நீ என்னோட பக்தனா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்னு ராஜாவை பார்த்து பெருமாள் கேட்டானோ இல்லையோ, அதே மாதிரி நீ என்னோட பக்தனா இருக்கிற பட்சத்துல திருட்டு தொழில் பண்ணலாமா? திருடுன்னு சொல்லக்கூடியது மகா பாபமாச்சே, அதை பண்ணிட்டு என்னுடைய பக்தனாகவும் எப்படி இருக்கிறாயின்னு தன்னையும் பெருமாள் கேட்டது போல இவன் அப்படியே தூக்கி வாரி போட்டது. இவனுக்கு ஒரு க்ஷணம் பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டு, அப்பா நான் பண்ணது தப்பு, இன்னையில இருந்து நான் பண்ணக்கூடிய திருட்டு தொழிலை விட்டுடுறேன், இனிமேல் நான் வந்து நயா பைசா திருட மாட்டேன்னு பெருமாள் இடத்துல பிரமாணம் பண்ணினான், சத்தியம் பண்ணினான். பண்ணிட்டு இந்த ராஜாவும் இந்த திருடனும் ரெண்டு பேரும் பெருமாளை பிரார்த்திக்கிறார். ராஜா பிரார்த்திக்கிறான், எந்த திருடன் வடிவில திருடன் தலைவனா வந்து எனக்கு சேவை கொடுத்தியோ அந்த பேரோடு கூட இந்த திவ்யதேசத்துல நீ கோயில் கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, நான் ஏற்கனவே இங்க கோயில் கொண்டுள்ள ஸ்ரீவைகுண்டநாதன் தான், அதனால திரும்ப இன்னொரு உருவத்துல எல்லாம் கோயில் கொள்ள வேண்டாம், நீ கேட்டுண்டபடி அந்த பேரை நான் தாங்கிக்கிறேன். திருடர் தலைவன் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? தூய தமிழ்ல கல்லர் பிரான். கல்லர்னா திருடர், பிரான்னா தலைவன். கல்லர் பிரான்னா திருடர்களுடைய தலைவன் அப்படின்னு கல்லர் பிரான் அப்படின்ற பேரை பெருமாள் ஏத்துட்டார்.
சம்ஸ்கிருதத்திலே சோரர்களுக்கு நாதனான பெருமாள் சோரநாதன் என்கிற திருநாமத்தை கொண்டான். இது ராஜாவுக்கு பெருமாள் எந்த கோலத்துல சேவை சாதித்தானோ அதுக்காக பேரை சூட்டின்றது மட்டுமல்ல, எப்படி ஒரு திருடனான தன் வடிவிலே பெருமாள் வந்து தனக்கும் ராஜாவுக்கும் ஞானோபதேசம் பண்ணி தர்சனத்தை கொடுத்தானோ அதை எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துவது போல தம் பேரே பெருமாள் வச்சுருக்கானே கள்ளப்பிரான் அப்படின்னு இந்த காலதூஷகன்னு சொன்ன இந்த திருடனுக்கும் பண்ணின அனுகிரகம் அது. அதுல இருந்து பெருமாளுக்கு வைகுண்டநாதன்ற பேரோடு கூட கள்ளப்பிரான் என்கிற திருநாமமும் வந்தது. கள்ளர் பிரான் அப்படின்னா திருடர் தலைவன், திருடர் தலைவனான காலதூஷகனா வந்த பெருமாள் கள்ளர் பிரான். அது என்ன கள்ளப்பிரான் அப்படின்னா, இதெல்லாம் பெருமாளுடைய நாடகம். தப்பான வழியில பணம் சேர்த்துன்னு இருக்கிற ராஜாவை அல்லது சரியான முறையில பணத்தை செலவு பண்ணாத ராஜாவை திருத்தி பணிகொள்வதற்காக இவனே பரமபக்தனான காலதூஷகன் வேஷத்துல போய் அந்த திருட்டுக்கு தொண போற மாதிரி, அந்த திருட்டுல பாதி பணத்தை இவன் காணிக்க வாங்கிக்கிற மாதிரி இப்படி ஒரு நாடகத்தை எல்லாம் நடத்தி இந்த காலதூஷகன்னு சொல்லக்கூடிய திருடனுடைய புத்தியையும் திருத்திய பெருமாள் இவன். இப்படி பக்தர்களிடத்துல ஆசையோடு கூட கள்ளனா திருடனா ஒரு சூழ்ச்சி பண்ணி அவளை திருத்தி பணி கொண்ட பெருமாளானபடியினாலே அந்த கள்ளம் தோன்ற நின்ற பிரான் கள்ளப்பிரான் அப்படின்னு 2 அனுபவங்கள் இந்த திருநாமத்திற்கு. இப்போ காலதூஷகனும் ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. நம்ம 2 பேரும் பெருமாளுடைய பரமபக்தா, நம்ம 2 பேரிடத்துலயும் இந்த வைகுண்டநாதனுக்கு எத்தனை கருணை, நமக்காக இறங்கி வந்து இப்படியெல்லாம் பெருமாள் வேஷம் போட்டுண்டு திருடநாட்டமெல்லாம் வந்தானே, இனிமேல் இந்த பெருமாளுக்கு நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணலாம். அரண்மனையில நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், அந்த பணத்தை எல்லாம் பெருமாள் கைங்கரியத்துக்கும் ஜனங்களுக்கும் செலவு பண்ணலாம். அதே மாதிரி இவன் சொன்னான், நான் என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கேனோ அதுல ஆல்ரெடி பாதி பெருமாளுக்கு பாதுகாணிக்கையா கொடுத்துட்டேன், அந்த பணத்தை கொண்டும் நான் திருடி வச்சிருக்கிற இன்னும் நிறைய பணத்தை கொண்டும் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணலாம்னு 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பெருமாளுக்கு கோவில் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, மண்டபம் கட்டுறது, வாகனங்கள் பண்ணி வைக்கிறதுன்னு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தினால வைகுண்டமும் போய் சேர்ந்தா. இப்படி ஸ்ரீவைகுண்ட திவதேசத்துல பெருமாள் வைகுண்டநாதனா ரொம்ப காலம் இருந்துட்டு இருந்தான். உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. பின்னொரு பிரளய சமயத்துல, எல்லாம் அழியக்கூடிய சமயத்துல, யுக பிரளய சமயத்துல, ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் மாறுற சமயத்துல இந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியதான திவதேசம் பூமிக்குள்ளே போய் அழிஞ்சுடுத்து, மறைஞ்சு போயிடுத்து. இந்த காலதூஷகனுக்கும் ராஜாவுக்கும் அனுகிரகம் பண்ணின வைகுண்டநாதன் கள்ளப்பிரான்னு சொல்லக்கூடிய பெருமாள், அவனுடைய கோவில், இவ கட்டின மண்டபம், இதெல்லாம் வந்து பிரளயத்துல இல்லாத போயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சிருஷ்டி ஆரம்பித்தது. அப்ப பாண்டிய மன்னர்களாலே ராஜ்யம் பண்ணப்பட்ட பாண்டிய தேசமாக இந்த பகுதியெல்லாம் திகழ்ந்தது. அப்போ பாண்டிய ராஜாவினுடைய வேலைக்காராள்ல சில பேர் மாடு மேய்க்கக்கூடியவர்கள் தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய புல்லெல்லாம் ருசியா இருக்கும், ஏன்னா தாமிரபரணி தீர்த்தத்தினுடைய ருச்சி அது, அங்க ஓட்டிட்டு போய் பசுக்கள்லாம் மேய்ஞ்சு பால் கறந்தா பால் நல்ல இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பசுக்களை எல்லாம், அரண்மனை பசுக்களை எல்லாம் தாமிரபரணி நதிக்கரையில மேய விடுறது வழக்கம். அப்படியே ஒரு மாடு மேய்க்கக்கூடிய காவலாளி ஒரு அந்த பசுக்களை இந்த வைகுண்டம் இருந்த இடத்துக்கு அழிச்சுட்டு வந்து ஓட்டின்னு இருப்பான். அந்த பசுக்கள் அப்படி போய் மேயும். எல்லா பசுக்களும் அரண்மனைக்கு வந்து பால் கறக்கும். ஒரு பசுவினுடைய மடியை எவ்வளவு கறந்தாலும் சொட்டு பால் கூட வராது. ஆனா அந்த பசு நன்னா சாப்பிடுறது, நன்னா ஜீரணமாறுது, நன்னா சாணம் எல்லாம் போடுறது, ஆனா பால் எங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, இது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன பயம்னா, அந்த ஒரு பசு மட்டும் பால் கறக்கலன்னு ராஜா கண்டுபிடிச்சானா, எங்க நான் அதை திருடி வித்துடுறேனோ அப்படின்னு என் மேல பழி வந்து எனக்கு தலை போயிட போறதுன்னு இவனுக்கு பயம். சரி, இத முதல்ல நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ராஜாவன்ட்ட சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சுட்டான். இன்னைக்குள்ளவே கண்டுபிடிச்சி யாரான ராஜாவன்ட்ட சொல்லிட்டா திருடுறையான்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரியே தலை போனாலும் போலாம். அதனால தெரிஞ்ச தப்ப முதல்ல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவினிடத்துக்கு போனான். போய், ராஜா, எல்லா பசுவும் நன்னா பாலை கறக்கிறது, நிரவதிகமா பாலை கறக்கிறது, சமிருத்தியா பால் கறக்கிறது, இந்த ஒரு பசு மட்டும் சொட்டு பால் கூட கறக்கிறதே இல்ல. இது நாள் வரைக்கும் ஏன்னு காரணம் புரியல. நானும் ஏதோ உடம்பு சரியில்லை அது இதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நன்னா சாப்பிடுறது, நன்னா நடக்கிறது, நன்னா உலாத்துறது, நன்னா சாணம் போடுறது, இதனுடைய சாணம் நல்ல எருவா பயன்படுறது விவசாயிகள் எல்லாம் சொல்றா. அப்ப இதுக்கு நோய் இல்லைன்னு மருத்துவரும் சொல்லிட்டார். ஆனா என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா நான் தப்பு பண்ணல, என்ன நடக்கிறதுன்னு நான் நாளைக்கு பார்த்துன்னு வந்து சொல்றேன், என்ன மன்னிக்கணும் இத்தனை நாள் சொல்லாததுக்குன்னு பிரார்த்திச்சுட்டான். ராஜாவுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா போயிடுது. இதுல நீ பண்ண தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதுக்கு நானும் நாளைக்கு அங்க வரேன்னா. சரின்னு பசுக்கள் எல்லாம் ஓட்டிட்டு போய் இவன் மேய விட்டான். இந்த ஒரு பசு மாத்திரம் பூமியில ஒரு துவாரம், ஒரு பிலத்வாரம், அதாவது ஒரு சின்ன பள்ளம்,
ஒரு எறும்பு புத்து போல, ஒரு கரையாம்புத்து போல ஒரு சின்ன பள்ளம் பூமியில. அந்த இடத்துக்கு நேரா போய் நின்றுகிறது. அங்க யாரோ பால் கறக்கிறாப்புல தானா இதனுடைய மடியில இருந்து மொத்த பாலும் சொரியறது, அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுறது எல்லா பாலும். கடைசி சொட்டு பால் வரைக்கும் அங்க சொரிந்து முடித்தா விட்டு இந்த பசு அங்க இருந்து திரும்புறது. இது என்னடா ஆச்சரியம், இது ஏதோ விசேஷ சக்தி இருக்க வேணும் அப்படின்னு அந்த ராஜா என்ன பண்ணினா, ஜனங்களை எல்லாம் அழிச்சுட்டு வந்து கடப்பாறை வச்சு தோன்றேன்னா. அப்ப ராஜகுரு சொன்னார், இது ஏதோ தெய்வத்தினுடைய லீலை போல இருக்கிறது. ஒருவேளை தெய்வம் ஏதான உள்ள இருந்ததுன்னா கடப்பாரப்பட்டு அடிபட்டு ரத்தம் வந்து கொடுத்தோம்னா பகவத் அபசாரமா போயிடும். அதனால இதை வந்து தோண்ட வேண்டாம், நிறைய பாலை கொட்டி ஜலத்தை கொட்டி கரைக்கலாம்னு சொல்லி மற்ற பசுக்களுடைய பாலை எல்லாம் கறந்து பாலபிஷேகம் பண்ணினான். அந்த பள்ளத்துக்கு நேர நிறைய ஜலத்தை கொண்டாந்து கொட்டினா விட்டு அந்த துவாரம், அந்த குழி அதெல்லாம் அப்படி அகன்று போய் மொத்த மண்ணும் அகன்று போய் உள்ள ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டநாதன் இப்போ மூலவரா நின்று இருக்கிற பெருமாள் கள்ளப்பிரான் சேவை சாதித்தார். அத்தனை ஆச்சரியம். இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றது போலதான் இத்தனை நாள் இந்த பசு இந்த துவாரத்துல பாலை கறந்துட்டு இருந்ததா அப்படின்ற ஆச்சரியத்தோட கூட நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற யோகிகளை பிரார்த்தித்த போது அவன் ஞான திருஷ்டியில பிரம்மா தபஸ் பண்ணினது, பெருமாள் வந்து கள்ளப்பிரானா வந்து ராஜாவுக்கும் திருடனுக்கும் சேவை கொடுத்தது, இந்த பெருமாளுக்கு பெரிய கோவில் உற்சவங்கள்லாம் நடந்துன்றதுன்னு எல்லாத்தையும் சொன்னா. திரும்ப எப்படி இந்த பெருமாள் இருந்தாரோ அப்படியே திரும்பவும் இந்த பெருமாளுக்கு கோவில் கட்டி உற்சவங்கள்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த ராஜாவானவன், அந்த பாண்டிய ராஜாவானவன் திரும்பவும் பழையபடி முன்ன இருந்ததை விட இன்னும் பெருசா மதில்களோட கோபுரத்தோட கூட ஆச்சரியமான ஒரு சன்னதியை கட்டி வைத்தான். அந்த சன்னதி எப்பேற்பட்ட சன்னதின்னா, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சன்னதி மிகப்பெரிய கோயில், 9 நிலைகள் கொண்ட 110 அடி உயரம் ராஜகோபுரம், உள்ள பெரிய பிராகாரம், ஸ்ரீரங்கத்தை விடவும் பெரிய பிராகாரங்கள். நடுநாயகமா பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன் கள்ளப்பிரானுடைய சன்னதி. அந்த பெருமாளையும் இந்த கோவிலையும் பார்த்தோமானா இவ்வளவு சின்ன பெருமாளுக்கா இவ்வளவு பெரிய கோவில் அப்படின்னு ஆச்சரியம் தான் தோணும் நமக்கு. உதாரணமா ஸ்ரீமுஷ்ணத்துல பூவராகன் எத்தனை சின்ன குழந்தை பெருமாள், ஆனா ராஜகோபுரம் கோவில்லாம் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன தோன்றது நமக்கு, இவ்வளவு பெரிய கோவிலா இருக்கு, உள்ள போய் பார்த்தா பெருமாள் பெரிய பெருமாளா இருப்பார் அப்படின்னு முதல் முறை போறச்ச நினைச்சுட்டு போவோம். ஆனா உள்ள போய் பார்த்தா பச்சை குழந்தை பூவராகன். அந்த மாதிரி பெருமாளுக்கும் கோவிலுக்கும் சம்பந்தமே இல்லாம பெரிய கோபுரம், பெரிய கோவில், 9 நிலைகள் கொண்ட 110 அடி உசரத்துல ராஜகோபுரம், பெரிய பிராகாரங்கள், பெருமாளுக்கு ஆச்சரியமா நடுநாயக்கமா சன்னதி, பெருமாளுக்கு வலதுபுறம் வைகுந்தவள்ளி தாயார் சன்னதி, பெருமாளுக்கு இடதுபுறம் பூமி நாச்சியார் சன்னதின்னு 2 தனி கோயில் நாச்சியார்கள், அதோடு கூட நிருசிம்மன் சன்னதி, ஸ்ரீராமன் கோதண்டராமன் சன்னதி, எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ஆச்சரியமா உலாவி வரும்படியாக பெரிய பிராகாரங்கள், அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட கூட இந்த பாண்டிய மன்னன் பெருமாளுக்கு கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணினான். கல்வெட்டிலும் சரி வரலாற்றிலும் சரி இந்த ராஜாவினுடைய பெயர் என்னன்றது யாருக்கும் தெரியல. இதுல இருந்து ராஜா ஒரு நியமனம் ஏற்படுத்தி வைத்தான். இந்த பசு தினமும் போய் பெருமாளுக்கு பால் சுரந்தது, அதுல இருந்து பெருமாளுக்கு பால் திருமஞ்சனத்துல ரொம்ப உகப்புன்னு தெரிகிறது. அதனால தினம் இந்த பெருமாளுக்கு பால்ல திருமஞ்சனம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு சாசனத்தை ஏற்படுத்தி வைத்தான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் இந்த மூலவருக்கு பால் திருமஞ்சனம் நடக்கிறது. கார்த்தால பெருமாள் சேவிக்க போனோமானா பெருமாளுக்கு திருமஞ்சனமான பாலை பிரசாதமா கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி நித்தியம் பெருமாளுக்கு பால் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய ஒரே திவதேசம் இது. இந்த பெருமாளை பண்ண சிற்பிக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணினார். இந்த பெருமாள் மூலவருடைய திருமேனியை செதுக்கின சிற்பி அப்படி செதுக்கின்றே வந்தான். கடைசியில பார்த்தா பெருமாளுடைய முகம் அத்தனை அழகா, கண்ணமெல்லாம் புசு புசுன்னு பெருமாளை நேர பாக்குறது போல இருக்கு. பெருமாளுடைய பேரழகள் அப்படி மயங்கி போயிட்டான் சிற்பி. ஆசையோடு கூட கன்னத்தை லேசா கிள்ளினான். கிள்ளின போது பெருமாள் என்ன பண்ணினார், இவ்வளவு ஆத்மார்த்தமான பக்தியோட இன்னும் மந்திரம் சொல்லி அர்ச்சகா பிரதிஷ்டை கூட பண்ணல, வெறும சிலையா இருந்துட்டு இருக்கேன், என்னையே நிஜமான பெருமாள் அப்படின்னு நினைச்சுட்டு இவன் இத்தனை பக்தி பண்றானே, இவனுடைய பக்தியை நாம ஏத்துக்கணும், இவனுடைய பக்தியை நாம லோகத்துக்கு தெரிவிக்கணும்னு பெருமாள் என்ன பண்ணினார், அவன் கன்னத்தை கிள்ளினானே அதை ஏத்துட்டார். அதுல இருந்து பெருமாளுக்கு கன்னத்துல ஒரு நகைச்சுவடு, யாரோ நகத்தால கன்னத்துல கிள்ளினது போல 2 நகைச்சுவடுகள் தெரியும் அந்த பெருமாளை உத்து சேவித்தா. அப்படி அந்த சிற்பியினால ஆசையா கிள்ளப்பட்ட நக வடுவோடு கூட பெருமாள் இன்னைக்கும் அற்புதமா நமக்கு காட்சி கொடுக்கிறார். சித்திர மாசம் 6வது நாள் மற்றும் ஐப்பசி மாசம் 6வது நாள், இந்த 2 நாளும்
சூரியனுடைய கதிர்கள் இந்த பெருமாள் மூலவர் மேல படுறது, அதாவது சூரியன் தன்னுடைய ரஷ்மின்னு சொல்லக்கூடிய கதிர்களினாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணி பெருமாளை ஆராதிக்கிறான் அப்படின்னு இங்க பார்க்க முடியறது. இப்படி விசேஷமா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பெருமாள் மேல படும்படியா அந்த ராஜா கோவிலை கட்டியிருக்கான் அப்படின்றது அவனுடையதான பக்தியை வெளிப்படுத்துகிறது. இப்படி ஸ்தலபுராணம் இருக்கிறது. இங்க உற்சவங்கள்னு பார்த்தா சித்திர மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்கிறது. இந்த சித்திர பிரம்மோற்சவத்துல 4ஆம் நாள் அன்னைக்கு ஆழ்வார் திருநகரிலிருந்து சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாராதன பெருமாளான பொழிந்து நின்ற பிரானோடு கூட இந்த திவதேசத்துக்கு வரார். வந்து நம்மாழ்வார் முதல்ல ஸ்ரீவைகுண்டம் கள்ளப்பிரான மூலவர் உற்சவரை எல்லாம் சேவித்து மங்களாசாசனம் பண்ணி மாலமரியாத சடாரி எல்லாம் சாட்சிக்கிறார். ஆனா விட்டு நம்மாழ்வாருக்கு அம்சவாகனத்துல புறப்பாடு. நம்மாழ்வார் கூடவே வந்த பொழிந்து நின்ற பிரான், அதாவது ஆழ்வார் திருநகரி பெருமாள் ஆதிநாதனுக்கு ஒரு கருட சேவை, இந்த வைகுண்டநாதனுக்கு ஒரு கருட சேவை, பக்கத்துல இருக்கக்கூடிய திரு வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய நத்தம் விஜயாசன பெருமாள் அங்க வரார், அவருக்கு ஒரு கருட சேவை. அவருக்கும் அருகே இருக்கக்கூடிய திருப்புலிங்குடி காய்சனவேந்தன் பூமிபாலன் அவர் வரார், அவருக்கு ஒரு கருட சேவை. இப்படி மொத்தம் 4 கருட சேவை. ஆழ்வாருக்கு ஒரு அம்சவாகனம். ஆழ்வார் அம்சவாகனத்துல நடுவுல ஏழ்றார். ஆழ்வாருக்கு வலது பக்கம் 2 பெருமாள் கருட சேவையில, ஆழ்வாருக்கு இடது பக்கம் 2 பெருமாள் கருட சேவையிலன்னு ஆச்சரியமா இந்த உற்சவம் நடக்கிறது. இது அவசியம் சேவிக்க வேண்டியதான ஒரு உற்சவம். பொதுவா பெருமாள் நடுவுல இருப்பார், உபயநாச்சிமார்கள் 2 பக்கம் இருப்பா. ஆனா அத்தியனோற்சவத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல சேவித்தோம்னா ஆண்டாள் நடுவுல இருப்பா உற்சவர். ஆண்டாளுக்கு ஒரு பக்கம் ரங்கமன்னர் இருப்பார், ஒரு பக்கம் பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய வட்டபத்திரசாயி உற்சவர் இருப்பார். பொதுவா பெருமாளுக்கு 2 பக்கம் நாச்சியார். அங்க நாச்சியார் திருமாளிகையானபடினாலே நாச்சியாரான ஆண்டாளுக்கு 2 பக்கம் பெருமாள். அந்த மாதிரி இங்கே பராங்குஷ நாயகியா தாயாருக்கே உரிய அம்சவாகனத்திலே பெண்கள் மென்மையானவா நளினமானவா, அம்சவாகனத்துல பயணம் பண்ணக்கூடியதை விரும்புறவா, அன்னப்பறவையினுடைய நடையும் பெண்களுடைய நடையும் ஒப்பிட்டு பேசப்படுவது இலக்கியங்கள்ல. அதனால மிருதுவா இருக்கக்கூடிய அம்சபக்ஷின்னு சொல்லக்கூடியது பெண்களுடைய வாகனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா இந்த பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய பெண், அவள் நாயகி, அவள் தாயாருக்கு சமமானவோ, அவளுக்கு அம்சவாகனம். அவளுக்கு 2 பக்கமும் உபயநாச்சி மாறாட்டமா 2 பெருமாள் கருட சேவையில சேவை சாதிக்கிறார் வலது பக்கத்துல, இடது பக்கத்துல 2 பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த நவதிருப்பதி திருக்குறுங்குடி வானமாமலை எல்லாம் போய் சேவித்தோமானா பெருமாள் தாயாருக்கு நித்திய சேர்த்தி, அதாவது நடுவுல உற்சவர் இருப்பார், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி பூமிதேவி, இன்னொரு பக்கம் 2 நாச்சியார் இருப்பா. இங்கெல்லாம் பெரும்பாலும் 2 தாயார். அதனால ஸ்ரீதேவி பூமிதேவின்னு உபயநாச்சியார், 2 தனிக்கோயில் நாச்சியார் உற்சவர்னு 4 நாச்சியார்களுக்கு நடுவுல பெருமாள் இருப்பார். ஆனா இங்கே கொஞ்சம் வித்தியாசமா பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய ஒரு நாச்சியாருக்கு 2 பக்கமும் 4 பெருமாள் சேவை சாதிக்கிறார். 364 நாளும் 4 நாச்சியாருக்கு நடுவுல ஒரு பெருமாள். இன்னைக்கு பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய ஒரு நாச்சியாருக்கு 2 பக்கமும் 4 பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியதான உற்சவம். அது அவசியம் சேவிக்க வேண்டியது. அதே மாதிரி வைகாசி மாசம் நம்மாழ்வார் உற்சவத்துல நவ திருப்பதி எம்பெருமான்களும் கருட சேவையில எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ற ஆழ்வார் திருநகரியில, அதுக்கு இந்த எம்பெருமானும் எழுந்தருளி கருட சேவையில சேவை சாதிக்கிறார். அது விசேஷம். ஐப்பசி மாசம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த பெருமாளுடையதான திரு அவதார நன்னாள். ஐப்பசி அஸ்வினி அன்னைக்குத்தான் பெருமாள் பிரம்மாவுக்கு சேவை சாதிச்சார் அப்படின்னு தலபுராணம் தெரிவிக்கிறது. சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை தை மாசம் முதல் நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு 108 போர்வ சாத்துறது அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. அதுக்கு என்ன சொல்றான்னா, அன்னைக்கு 108 திவதேச பெருமாள்களும் கள்ளப்பிரானாக சேவசாதிக்கிறா அப்படின்ற ஒரு ஐதிஹியத்துல பெருமாளுக்கு 108 போர்வ சாத்தி உள்புறப்பாடு பண்ணி பிறகு 108 போர்வைகளையும் களையக்கூடியதான உற்சவம் நடக்கிறது. இதெல்லாம் அங்க நடக்கக்கூடிய முக்கியமான உற்சவங்கள். இதோட வழக்கம் போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் உண்டு. இங்கே ஆழ்வாருடைய அனுபவம்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாசுரம் தான். ஆழ்வார் இந்த பாசுரத்தை எல்லாம் திருப்புலிங்குடி காய்சனவேந்தன் விஷயமா பாடினார். அங்க இவருக்குன்னு பாசுரம்னு பார்த்தா வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு ஒரு பாசுரத்துல 2 வார்த்தை தான். ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே நின்று கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான் ஆயிடுத்து. பெருமாள் பெயர் சொல்லல, வேற ஒன்னும் சொல்லல. வைகுண்டத்துல நின்ற திருக்கோலத்துல சேவைன்னு சொல்லிட்டார், ஸ்ரீ வைகுண்டம்ன்ற திவதேசத்துல. இது ஒண்ணு. இன்னொரு பாட்டுல எங்கள் கண்முகப்பே உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதெழுதிரைஞ்சின்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல திங்கள் சேர்மாட திருப்புலிங்குடியாய் திருவைகுந்தத்துள்ளாய் தேவா அப்படின்னு வைகுந்தத்து உள்ளாய்,
திரு வைகுந்தத்து உள்ளாய், ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சேவை சாதிப்பவனே தேவா சுவாமி அப்படின்னார். அவ்வளவுதான். வைகுந்தத்துள் நின்றுன்னு ஒரு வார்த்தை, வைகுந்தத்துள்ளாய் தேவான்னு ஒரு வார்த்தை. இப்படி இந்த திவதேசத்தினுடைய பெயரையும் நின்ற திருக்கோலத்தையும் சொல்லி தேவான்னு பெருமாள தெய்வமேன்னு கூட்டதை தவிர வேறு மங்களாதாசனம் கிடையாது இங்கே. இந்த பாசுர மங்களாசாசனம் எல்லாம் திருப்புலிங்குடி காய்ச்சன வேந்த பெருமாளுக்குத்தானே தவிர அவரை சொல்ற இவரே நடிச்சுட்டார் ஆழ்வார். இப்படி இந்த 3 பெருமாள்களையும் சேர்த்து ஆழ்வார் ஒரு வரியால மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. ஒன்னும் அதற்கு மணவாள மாமணிகளுடையதான நிர்வாகம் அனுபவம் என்னன்னா, ஒருத்தன் நல்ல பசியோட காத்துட்டு இருக்கான், பசிக்கிறது சாதம் போடுங்கன்னு கேட்கறான் ஆத்துல. ஆனா இன்னும் தலிகை பண்ணல. தலிகை அப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறது, தலிகை அப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. சரி தலிகை ஆட்டம், நான் சாப்பிடுறேன், அது வரைக்கும் என்னால முடியல, கொஞ்சம் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துட்டு தூங்கினான் நான் கொஞ்ச நேரம். அப்போ அவனுக்கு தூக்கம் வரல, பசி வயிற்ற கழித்து எழுந்து உட்கார்ந்துட்டான். அம்மா தலிகா எடுத்தான். நானும் இல்லடா கண்ணா, என்னமோ நீ கொஞ்சம் நாழியாருது, அடுப்பு இப்பதான் நிதானமா எரியுறது, கொஞ்சம் இருடா கண்ணா ஆயிடும்னாலும். சரின்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டே இருந்தானா. இன்னும் பசி ஜாஸ்தியா போயிடுத்தான். அம்மா பசிக்கிறது சாதம் ஆயிடுத்தா இல்லையாமா அப்படின்னு எழுந்து நின்றுண்டு பசி பசின்னு கத்தினானாம். அந்த மாதிரி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை ஆகாரமாக கொள்ள வேணும் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு ஆசையாம். சமையல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துதல் அர்த்தம். சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல். பச்சையா இருக்கிற வஸ்துவெல்லாம் சாப்பிட்டா வயிற்று வலி வரும், ஜீரணமாகாது. அதை அக்னியால ஜலத்தால பக்குவப்படுத்தி சாப்பிடணும். அந்த பக்குவப்படுத்துதல்லாம் சமைத்தல் சமையல்னு சொல்றோம். அப்படி பாவ புண்ணியங்களோட இருக்கக்கூடிய ஆத்மாவை பெருமாள் அப்படி ஏத்துக்க முடியாது. அதையெல்லாம் கழுவி உபாயத்தினாலதான் பெருமாள் ஏத்துக்கணும். அதனால நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆகாரம் இன்னும் பக்குவப்படலையாம். நம்மாழ்வாரை சாப்பிடணும்னு பயங்கர ஆசையோட பசியோட ருச்சியோட காத்துட்டு இருக்கான் பெருமாள். நம்மாழ்வாரோ இப்பதான் மாறி மாறி பக்தி பண்ணிட்டு நிறைய பாசுரங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கார். இப்பதான் 9ஆம் பத்து வந்திருக்கு, இன்னும் 10ஆம் பத்து வேற பாடணும், அப்புறம் தான் வைகுண்டம் நம்மாழ்வாருக்கு. அதெல்லாம் இவனுடைய சங்கல்பம் தான். நம்மாழ்வார் இப்பதான் 9:2 வந்திருக்கார். இன்னும் 9:3 இருந்து 9:10 வரைக்கும் 800 பாசுரம் பாடணும், 80 பாசுரம் பாடணும். அதுக்கப்புறம் 10ஆம் பத்து ஒரு 100 பாசுரம் பாட வேண்டியிருக்கு. இன்னும் 200 பாசுரங்கள் கிட்டத்தட்ட பாடணுமே அவர். இன்னும் ஆழ்வார் வரத்துக்கு சமயமால அப்படின்னு பெருமாள் முதல்ல என்ன பண்ணானா, ஆழ்வாரே எனக்கு பசிக்கிறது, உங்களை திருவடி சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ரெடியான்னு கேட்டானா. ஆழ்வார் இல்ல, சமையல் ஆயின்னு இருக்கு, அதாவது இன்னும் பக்குவப்பட்டு இருக்கேன்னு பாசுரமா பாடிட்டு இருக்காரு. ஆழ்வார் வரத்துக்கு சித்தமா இல்ல. அப்போ பெருமாள் என்ன பண்ணானா, சரி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு திருப்புலிங்குடி விதேசத்துல படுத்துண்டு சேவை சாதிச்சானா காய்ச்சின வேந்தனா. இன்னும் துறை ஆசை சாப்பிடணும்னு, பசி தான் ஜாஸ்தியா போயிடுச்சு. உடனே படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி திருவரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்துல விஜயாசனா எழுந்து உட்கார்ந்துட்டு சாதத்துக்கு காத்துட்டு இருக்கானா. சரின்னு ஆழ்வார் பக்குவப்பட்டாருன்னா இன்னும் பக்குவப்படல. ஆழ்வார் வந்து சேரக்கூடிய நேரம் ஆல. உடனே என்ன பண்ணானா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, சாட்டே ஆறுதுன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்து நின்றுண்டானாம் பெருமாள். ஏன் அங்க எழுந்து நின்றுண்டான் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டநாதனா வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் தான் ஆத்மாக்களை எல்லாம் அமுது செய்யக்கூடிய பெருமாள். அப்படி ஆழ்வார் ஆகிற பக்குவப்பட்ட ஆத்மாவை ஸ்வீகாரம் பண்ணுவதற்காக ஸ்ரீவைகுண்டநாதனே இந்த ஸ்ரீவைகுண்டத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்றதான் அனுபவம்னு சுவாமி மணவாள மாமுனிகளுடையதான அனுபவம். இந்த எம்பெருமான் விஷயமா பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல், தாருடுத்து தூசு தலைக்கணியும் பேத இவள் நேருடுத்த சிந்தை நிலையறியேன் போருடுத்த பாவை குந்தம் பூண்டு சித்தான் பச்சை துழாய் நாடும் சீவை குந்தம் பாடும் தெளிந்து. பராங்குச நாயக்கின்னு சொல்லக்கூடிய பொண்ணு இந்த பெருமாள் அனுபவிக்கிறா. பக்தி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. என்ன பண்றான்னு அவளுக்கே புரியல. இடுப்புல கட்ட வேண்டிய துணி எடுத்து தலைக்கு போத்திக்கிறாளாம், தலையில வச்சுக்க வேண்டிய புஷ்பத்தை எடுத்து இடுப்புக்கு சுத்திக்கிறாளாம். இப்படி என்ன பண்றோம்னு தெரியாத அளவுக்கு பெருமாள் மேல காதல் பைத்தியம் வந்து கொடுத்தான் இவளுக்கு. ஆனா இவன் நினைச்சுக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமன் கண்ணன் அப்படின்னு பெருமாளுடைய அவதார சரித்திரங்களையும் நினைச்சுட்டு இருக்காளாம். இப்பேற்பட்டவள் எதை கொடுத்தாலும் வேணான்றா. ஆனா இந்த வைகுந்தநாதன் திருவடிகள்ல சாத்தின திருத்துழாய் துளசியை மட்டும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாளாம். எதுவுமே புரியாத இவளுக்கு, பைத்தியமா சித்தம் கலங்கி இருக்கக்கூடிய இவளுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட வஸ்து, பெருமாள் வாசனை வீசக்கூடிய திருத்துழாய் அப்படின்னா மட்டும் இனிக்கிறதாம். அப்படி இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் எதை தெரிஞ்சின்றாலும் தெரியலன்னாலும் பரவாயில்ல, பகவான் ஒருத்தனை தெரிஞ்சுட்டோமானா அவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும், அவளுக்கு ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கிறது அப்படின்னு இந்த பராங்குச நாயகிக்கு ஸ்ரீவைகுண்டத்திலும் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய இந்த விதேசத்திலும் இந்த ஸ்ரீவைகுண்ட நாதனிடத்திலும் இருக்கக்கூடியதான ஈடுபாட்டை தெரிவிக்கிறார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். கடைசியா இந்த திவதேசம் விஷயமான தியான ஸ்லோகம், ஸ்ரீ வைகுண்டபுரே ஹரிர் விஹரதே வைகுண்டவல்யான்விதஹ
தத்தோ யஸ்சுரநாயகஸ்ய வரதः ஸ்ரீதாம்ரபர்ணீதடே தத்ரைவேந்து விமானபூஷணமணிர் திவ்யைः சதா சூரிபிः தேவ்யஸ்வாங்கிரிசரோருஹாஸ்ரிதபவத் பரத்வம்சனைகவ்ரதः. ஸ்ரீவைகுண்டபுரம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம் திவதேசத்திலே ஹரிஹி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்ட வல்யான்விதா விஹரதே, வைகுண்டவல்லின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே தேவர்களுக்கு நாயகனான இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினவனாக தாமிரபரணி நதிக்கரையிலே இந்து விமானம்னு சொல்லக்கூடிய சந்திர விமானத்தினுடைய நிழலிலே அந்த விமானத்தை அலங்காரம் பண்ணக்கூடிய பூஷணமாக ரத்தனமாக ஒளி வீசிக்கொண்டு எப்போதும் கூட நித்தியசூரிகளாலும் தேவர்களாலும் சேவிக்கப்படுபவனாக இந்த க்ஷேத்திரத்துக்கு யாரெல்லாம் பக்தாளா இருந்துண்டு வந்து இவனுடைய திருவடிகளை சேவிக்கிறார்களோ, இவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான அந்த கலச தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறார்களோ, அவர்களுடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய தாபத்தை, நோயை ஒழிப்பதையே தன்னுடைய ஒரே விரதமா லட்சியமா உறுதியா வச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஸ்ரீவைகுண்டநாதன். அவனுடைய திருவடிகளை வணங்குகிறேன் என்பதாக இந்த தியான ஸ்லோகம். ஸ்ரீமதே வைகுந்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைகுண்டநாத பரபிரம்மனே நமஹ. இதோட இந்த ஸ்ரீவைகுண்டம் திவதேச வைபவம் முடிகிறது. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.